அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று உங்களை அறிமுகப்படுத்துவதற்கு, அதாவது டாக்டர் திருமுருகன் வந்திருக்காரு. டாக்டர் கே திருமுருகன் தமிழ்நாடு அரசு வழுதாவூர் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் பணியாற்றி வருகிறார். இவர் விழுப்புரம் மாவட்டத்தில் கேள்வித்தாள் குறிப்பதற்கும் மற்றும் புத்தகம் எழுதுவதில் உறுப்பினராக இருக்கிறார். எஸ்சிஆர்டி ட்ரைனிங்ல நிறைய இவரும் ஈடுபட்டிருக்காரு. அதனால அவரு இதுவரைக்கும் இந்த எளிய முறையில எப்படி செய்யுது அப்படின்றத நிறைய யூடியூப் மூலமா நிறைய லெக்சர் கொடுத்துருக்காரு. இவர் அந்த +1 +2 பாடம் மட்டுமின்றி ஜேஇ கோச்சிங் அதுக்கும் போய் தெரிஞ்சிருக்காரு. நிறைய புத்தகங்களை எழுதியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு சிறந்த ஆசிரியரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நான் பெருமைப்படுகிறேன். இவர் இப்ப என்ன சொல்ல போறாரு, அவர் என்ன பயன்படுத்துறாரு, அவர் எப்படி என்ன பிராக்டிஸ் பண்றாரு, அவர் எப்படி அவருடைய ஃபீல்டுல சக்சஸ் ஆனாரு அப்படின்றத இங்க சொல்ல இருக்கிறாரு. நீங்க கூடுமான வரைக்கும் இந்த கணித புத்தகம் எல்லாம் எடுத்து வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு சுலபமா இருக்கும், அதை பாக்குறதுக்கு பார்வையிடறதுக்கு சுலபமா இருக்கும். இப்ப நீங்க ஏதாவது ஒரு கேள்வி கேட்கலாம், ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்க வாட்ஸ்அப்ல இதை போஸ்ட் பண்ணலாம். 2 நம்பரு குறிச்சிங்க. 9894 796 739. மறுபடியும் சொல்ல பாருங்க. 9894 796 739. மற்றொரு நம்பரு 9944 956 958. இந்த 2 நம்பர்ல நீங்க உங்களுடைய கொரீஸ் எல்லாத்தையும் என்ன செய்யலாம், அதாவது வாட்ஸ்அப்ல கொடுக்கலாம். அதுக்கான விளக்கம் அவர் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கு. இது ஆரம்பம் தான். இப்ப நம்ம செய்யறது ஒரு ஆரம்பம் தான். இனி வருங்காலங்கள்ல உங்களுக்கு ஹாட்ஸ்பாட்ல என்ன தோணுதோ அதெல்லாம் அந்த வாட்ஸ்அப் நம்பர்ல போஸ்ட் பண்ணீங்கன்னா அதை வருங்காலத்துல ஒரு சிறந்த ஆசிரியரை கூப்பிட்டு எடுக்க வச்சு அதை கிளியர் பண்ணலாம். முதல்ல ஆசிரியருக்கு ஒரு பாடம் நடத்துறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு போனா நல்லா இருக்கும். ஏற்கனவே நல்லா செய்தி சிறப்பா செய்திங்க, சந்தேகம் இல்லை. இந்த கொரோனா குவாரண்டைன் காலத்துல ஆசிரியர்களுக்கு ஏதாவது பயனுள்ளதா போய் சேரணும் அப்படின்னு இயக்குனர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த ப்ரோக்ராம் தொடங்க இருக்கிறது. அதனால அனைவரும் கண்டுகளித்து அதனுடைய நிறை குறைகளை எங்களுக்கு பகிர்ந்தளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அனைத்து முதுகலை அனைத்து கூறிக்கொண்டு நான் இதுவரையில மாணவர்களின் பாடத்தை எடுத்து விரிவாக வருகிறேன். சொல்ல போறேன். இப்ப புது புத்தகம் பொறுத்தவரையிலும் கான்செப்ட் நல்லா பேசிக் அவன் அந்த அடிப்படையில் எழுதப்பட்டது. அதற்கு ஆசிரியர் எப்படி வேண்டும், மாணவர்கள் இந்த பாடத்தை எப்படி எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும், எப்படி தயாரிக்க முறை, எப்படி ரிவிஷன் கொடுக்கணும், அது மட்டும் எப்பயுமே கல்வித்துறையில ரிசல்ட் கேட்பாங்க. அதுக்கு எப்படி தயாரிக்கப்படுது, வகுப்பறையில மாணவர் முக்கியமா இருப்பான், நல்லா படிப்பான், எல்லாமே நம்மளை விட திறமையான கொஸ்டின் கேட்பான். இருந்தாலும் அவனுக்கு தகுந்த மாதிரி பாடத்தை நடத்தணும். அதான் நம்மளுடைய கடமையா இருக்கும். ஃபர்ஸ்ட் கிஃப்டட் ஸ்டைல அவன் மனம் பார்த்துக்கணும். அதே நேரத்துல கல்வியில பின்தங்கிய வந்திருப்பான், குடும்பத்துல வந்திருப்பான். அவனுக்கு எஜுகேஷன் தெரியாது, அதுல கண்டறிஞ்சு அவனுக்கு மேக்ஸ் பாடத்தை புரிய வச்சு அவனையும் மேம்படுத்த வேணும். அப்ப 3 தரப்பட்ட மக்களுக்கு, அதாவது பிள்ளைகளையும் நம்ம வழியில இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா, முதல்ல ஒரு பாடம் கண்டென்ட் கான்செப்ட் முதல்ல நல்லா படிக்கிறன்றத விட்டுட்டு அனைத்து பாடங்களுக்கும் நம்ம இந்த கல்வி கணித கல்வி போற மாதிரி மேற்கொள்ளணும். முதல்ல நான் எப்படி செய்வேன்றத ஒவ்வொரு பாடமா உங்களுக்கு
எடுத்து போறேன். ஃபர்ஸ்ட் பாடம் நான் வந்து மேட்ரிக்ஸ் எக்ஸாமினேஷன் எப்படி எடுத்து போவேன் உங்களுக்கு பண்றேன். அதே போல இதுதான் மெத்தட் நான் சொல்ல வரல. எப்படி நான் உங்களுக்கு நான் எடுத்து போயிட்டு ரிசல்ட்டை கொடுப்பேன்றதை உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். இங்க எல்லாமே புதுச்சேரியில பொறுத்தவரையும் இங்கிலீஷ் மீடியம் தான்றதுனால நான் வந்து நேரம் போதாதனால தமிழ்லையும் எடுத்து வந்துருக்கிறேன். இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பாடம் மேட்ரிக்ஸஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ். மேட்ரிக்ஸஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் அதை வந்து கண்டென்ட் கான்செப்ட் எப்படி எடுத்து போகணும்னா, எடுத்த உடனே பாடத்தை நடத்தி எல்லா சமயம் நடத்தணும் அவசியம் கிடையாது. ஒரு வகுப்புல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மோட்டிவேஷன் பண்ணிட்டு அந்த கான்செப்ட் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸா ஃபர்ஸ்ட் சாப்டர் இருந்தா ஒரு மொத்தம் எத்தனை எக்ஸசைஸ் அதெல்லாம் பிளான் பண்ணணும். மைண்ட் மேப் மாதிரி அவனுக்கு சொல்லி தரணும். அது ஒரு ஃப்ளோ சார்ட் ரெடி பண்ணணும். தம்பி நீங்க வந்து மொத்தம் உங்களுக்கு வந்து 7 எக்ஸசைஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல என்ன படிப்போம் தெரியுமா? அதுல வந்து அட்ஜாயிண்ட்டை பத்தி படிப்போம், இன்வர்ஸை பத்தி படிப்போம். அப்புறம் இன்வர்ஸ் பத்தி நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்கு, 9 ப்ராப்பர்ட்டி இருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி பத்தி படிப்போம். குட்டி கான்செப்ட் சொல்லி கொடுத்து அதுக்கான எக்ஸாம்பிள்லாம் நம்ம போட்டு காட்டி அவனை ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறது தான் நம்ம வாதியருடைய கடமை. நம்ம நல்ல பேர் எடுக்கிறதுக்காக எல்லா சமயம் செஞ்சிட்டோம்னா அவனை வந்து நம்ம அவன் லெவலில் ரீச் பண்ண முடியாது. அவன் ப்ராக்டிஸ் பண்ணாதான் போயிடுவான். அதனால நான் என்ன பண்றேன், எப்படி நான் வந்து வகுப்பறைய பிள்ளைங்களுக்கு முதல்ல கான்செப்ட் எப்படி சொல்லி தருவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்னென்ன இருக்குன்றத அவனுக்கு சொல்லுவேன். அதுல வந்து நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அந்த எலிமெண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல ரோ ஆப்ரேஷனை பயன்படுத்தி ரேங்க் கண்டுபிடிக்கிறது இருக்கு. அதே மாதிரி இன்வர்ஸ் பொறுத்தவரையிலையும் காஸ் ஜார்டன் மெத்தட் இருக்கு, ஆசிட்டிஸ் ஒரு ஓல்டு மெத்தட் ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா, அட்ஜாயின்ட் மேட்ரிக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, அட்ஜாயின்ட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்ச உடனே இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் உடைய ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி, இதெல்லாம் நான் முதல்ல சொல்லி கொடுத்துடணும். சொல்லி கொடுத்து அதுக்கான எக்ஸாம்பிளும் கொடுத்து அவனை சாட்டிஸ்ஃபை பண்ண வச்சணும். ஓஹோ கான்செப்ட் படிச்சாதான் எதிர்காலத்துல ஏதோ ஒரு வேலைக்கோ இல்ல ஹையர் ஸ்டடிஸ் படிக்க பார்த்து நல்லா திறமையை வளர்த்துக்க முடியும். மார்க் மட்டுமே முக்கியம் கிடையாது, கான்செப்ட் முக்கியன்றதை அவனுக்கு புரிய வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்வர்ஸ் கண்டுபிடிக்க தெரிஞ்சுன்னா அதன் மூலியமா நான் என்ன பண்ணலாம், எக்ஸசைஸ் 1.3ல எப்படி ஈக்குவேஷனை சால்வ் பண்ணலான்றதை தெரிஞ்சுக்குவான். அது போல கிராமர் சொல்லிட்டு 1.2 எக்ஸசைஸ் இருக்கு, 1.4 அந்த எக்ஸசைஸ் கிராமர் ரூல் எப்படி அப்ளை பண்ணதுன்னு தெரியணும். அப்போ கிராமர் ரூல் எப்பப்போ அப்ளை பண்ணலான்றதை தெரியணும். டெல்டா ஈக்குவல் டு 0 வந்தோன்னா வி கனாட் யூஸ் கிராமர் ரூல். டெல்டா ஈக்குவல் டு 0 வரக்கூடாதுன்றதை அவனுக்கு முக்கியமா சொல்லணும். அதுக்கப்புறம் காஷியன் எலிமினேஷன் மெத்தட்னா என்ன, ஈக்குவேஷனை சால்வ் பண்ற மெத்தட். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், 10th என்னென்ன மெத்தட் எல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் ஈக்குவேஷனை சால்வ் பண்றதுன்றது உங்களுக்கு தெரியும். அந்த எலிமினேஷன் மெத்தடு அந்த முறையெல்லாம் சொல்லிட்டு அது போலதான் நம்ம இங்க ஈக்குவேஷனை இன்வர்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்றோம், கிராமர் ரூல் யூஸ் பண்ணி சால்வ் பண்றோம். இப்ப புதுசா அந்த புக்ல காஷியன் எலிமினேஷன் மெத்தட் வந்திருக்கு, அதை சால்வ் பண்ணது எப்படி, அதுக்கப்புறம் ரேங்க் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணது எப்படின்லான்றத நம்ம சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னன்னா ஃபர்ஸ்ட் 7 எக்ஸசைஸ், அந்த 7 எக்ஸசைஸ்ல உள்ள ஒரு கான்செப்ட். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ பத்தி பார்க்க போறோம். அந்த அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்னா என்னன்னு சொல்லணும். அட்ஜாயிண்ட் ஏன்னா 3/3 மேட்ரிக்ஸ்னா ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் கோஃபேக்டர் கண்டுபிடிச்சி டிரான்ஸ்போஸ் பண்ண அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ். இதை சொல்லாம நான் என்ன பண்ணிடுறோம்னா, ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்களா கடன்னு அட்ஜாயிண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் அவனுக்கு எதுக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தாலும் தெரியாத பண்ணணும் ஆசிரியர்கள் கடமை. பேசிக்ஸை கண்டிப்பா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ சொல்லி கொடுத்தாதான் அவன் 1.3 எக்ஸசைஸ் இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்க முடியும். அதனால அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ என்னன்னா 3/3 மேட்ரிக்ஸ்னா ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் உள்ள கோஃபேக்டர்லாம் கண்டுபிடிச்சி அதை எழுதி டிரான்ஸ்போஸ் பண்ணணும்ன்றத கான்செப்ட் சொல்லி கொடுத்துட்டு நீங்க அதுக்கு 2/2 மேட்ரிக்ஸ் எல்லாத்தையும் கடன்னு எக்ஸசைஸ் முடிக்கணும், எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணி போர்ஷன் முடிக்கணும். நான் போர்ஷன் முடிச்சிட்டேன், அது முக்கிய குறிக்கோளாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதை எப்போ செய்யணும்னா, டிசம்பருக்கு அப்புறம் நல்லா படிக்கிற பையன் படிக்காத பையன் கண்டறிந்து அதுக்கப்புறம் வந்து நீங்க எதனா முடிவு எடுத்துக்கலாம். டிசம்பருக்கு முன்னாடி அப் டு டிசம்பர் போர்ஷன் முடிச்சுட்டு ஆஃப் இயர்லி எக்ஸாம் முன்னாடி வெளியும் கண்டென்ட் கான்செப்டை பிள்ளைங்களுக்கு தெளிவுபடுத்தணும். எந்த டீச்சர் கண்டென்ட் கான்செப்டை தெளிவா ஒரு லைன் கூட விடாம சொல்லி தராங்களோ அந்த டீச்சர் தான் எதிர்காலத்துல அந்த பையன் நினைச்சு பார்ப்பான். மார்க் எடுக்க வைக்கிறது ஒரு பெரிய மேட்டரா நம்ம எடுத்துக்கூடாது. அப்ப அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸை கற்றுக் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணி இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் எப்படி கத்துக்கிறோம் பாருங்க. அப்ப பையனுக்கு சொல்லணும், தம்பி நல்லா படிக்க முடியலனாலும் பரவாயில்லப்பா, இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சு கத்தீங்களா, அப்ப டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்க தரணும். அப்ப ஏ இன்வர்ஸ்னா 1/, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இதை மட்டும் எழுதுனா 1 மார்க் கிடைக்கும். இந்த இன்வர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், எக்ஸசைஸ் 1.3 யூஸ் பண்ணுவீங்கப்பா. சால்வ் த ஈக்குவேஷன் பை யூசிங் இன்வர்ஷன் மேட்ரிக்ஸ் அப்படி கொடுப்பாங்க.
அப்போ நம்ம இந்த ஃபார்முலா முக்கியம். இந்த ஃபார்முலாவில் அட்ஜாயிண்ட் ஆஃப் எப்படி கண்டுபிடிச்சு கற்று கொடுத்துட்டேன். டிடர்மினன்ட் ஆஃப் ஏ எப்படி கண்டுபிடிக்கலாம்? டிடர்மினன்ட் ஆஃப் ஏன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணி அதை தான் அதை R1 அலாங் R1 R2 R3 C1 C2 C3 R1ல தான் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடாது. இந்த 6 டைப்லையும் எக்ஸ்பேண்ட் பண்ணலான்றதெல்லாம் நம்ம அவனுக்கு தெரியப்படுத்தணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணதுன்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்க பார்த்து அந்த சூத்திரம் எப்படி புதுசாக ப்ராப்பர்ட்டி எக்ஸசைஸில் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராப்பர்ட்டி 1.9 அதில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஃபார்முலாலாம் வந்திருக்கு. இது எப்படி கண்டுபிடிக்கணுன்றத அவனுக்கு தெளிவுபடுத்தணும். அதுக்கப்புறம் வந்து ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன, இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்து இதுக்கு சின்ன சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்கணும். இது மாதிரி நான் சொல்கிற மாதிரி காட்டிக்கினே போகக்கூடாது. இந்த ஃபார்முலா சொல்லிட்டு இந்த ஃபார்முலாக்கான ஒரு எக்ஸாம்பிளை நம்ம சொல்லி கொடுத்தோம்னா அந்த பிள்ளைங்களுக்கு ஏதுவாக இருக்கும், படிக்க இன்ட்ரெஸ்ட் வரும். அதுக்கப்புறம் புதுசாக இந்த புக்கில் நம்மளுக்கு செங்குத்தணி, அதாவது ஏ பவர் டி ஈக்குவல் டு ஐ அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க இல்லை, அதை ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ பவர் டி. எக்ஸாம்பிள் 1.10 சம் இருக்கு. ஏயும் ஏ பவர் டிரான்ஸ்போஸையும் மல்டிப்ளை பண்ண ஐ கிடைக்கும். ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸ் சொல்லுவாங்க. அப்போ ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸ்னா புதுசாக கொடுத்துருக்காங்க. ரெண்டு விதமாக ப்ரூவ் பண்ணலாம். ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கலாம், இல்லை ஏ பவர் டி ஈக்குவல் டு ஐ வைக்கலாம். ஒரு மேட்ரிக்ஸ் ஏ கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிட்டு மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு யூனிட் மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். இது மாதிரிலாம் நம்ம கொண்டு போனோம். அதுக்கப்புறம் சின்ன எக்ஸாம்பிள் பாருங்க. இது நல்லா கண்ணன் சொல்லி கொடுத்துருக்கேன். சொல்லி கொடுத்த உடனே இதுக்கு ஒரு வகுப்பு ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் தேவைப்படும். இவ்வளோ கான்செப்ட் நீங்க எடுத்துக்க கூடாது. நான் ஃபுல் சாப்டருக்கு எடுத்து போறேன். நீங்க 1.1க்கு தேவையான கான்செப்ட் எடுத்து போகணும். அதுக்கு என்ன சொல்றேன், ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ 2/2 இதுக்கு வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் டயகனல், ஃபர்ஸ்ட் டயகனல்ல நம்பரை மட்டும் சேஞ்ச் பண்ணுங்க. செகண்ட் டயகனல், செகண்டரி டயகனல் அங்க சைன் சேஞ்ச் பண்ணுங்க. உடனே அந்த பையன் வந்து ஆன்சர் கிடைச்சிடும். அவனுக்கு செய்ய வாய்ப்பு தரணும், அவனை செய்ய பண்ணி அப்ரிஷியேட் பண்ணணும். வெரி குட், எல்லாமே நல்லா படிக்கிறீங்கன்ற மாதிரி. அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணா அட்ஜாயிண்ட் கிடைக்கும்ன்றதையும் நம்ம சொல்லி தரணும். சார் கேக்குதுங்களா? சார் வாய்ஸ் கேக்குதா? அருணகிரி சார், ஹலோ சார். சார் அருணகிரி சார் மியூட் பண்ணுங்க. நீங்க அருணகிரி சார் மியூட் பண்ணுங்க. வாய்ஸ் வரல, வாய்ஸ் மைக் வாய்ஸ் வரல. ஸ்ட்ரீமிங் கொஞ்சம் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. அதனால we will get back. We are getting back. Please be online. We are
கேட்டீங்களா? இது மாதிரி சின்ன சின்ன கணக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கொடுத்துட்டு ஏ கேட்குறாங்க, ஏ கொடுத்துட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 டைம் இருக்கு. Sir, please wait. Please wait. Yes. Adjunct of A matrix கேக்குறாங்கன்னா யூசுவலா நம்ம ஒரு மெத்தட் இருக்கும். A11 A12 A13 A11 A12 A21 A22 ஒன்று வந்து போர்ட் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிப்போம். அப்படி இல்லாம நல்லா படிக்க என்ன பண்ணுவோம், ஷார்ட்கட் ஐடியாவை நம்ம சொல்லி தரணும். இது வந்து ஃபர்ஸ்ட் டயக்ராம்ல உள்ள நம்பரை மட்டும் டிசைன் பண்ணியிருக்கோம். செகண்ட் டயக்ராம்ல உள்ள நம்பரை வந்து நம்ம என்ன பண்றோம், சைன் சேஞ்ச் பண்ணா நமக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு 2-3 சம் ப்ராக்டிஸ் பண்ணி அவங்க அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அவங்க மேத்ஸ்ல அந்த பாடம் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சும் அதனால அவங்க நல்லா படிக்க ஆரம்பிக்கலாம். அது போல இப்ப யூஸ்வலா கிளாஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்ப 3x3 மேட்ரிக்ஸ் A11 A12 A13 A21 A22 A23 A31 A32 A33 ஒரு எலமெண்டா கோஆர்டினேட் கண்டுபிடிக்கிறது பாருங்க. ஏ மேட்ரிக்ஸ் எப்படி எல்லாம் பார்க்க பாருங்க, யாருமே இதை புரிஞ்சுக்குவாங்க. இப்ப இந்த ஒரு 4 குவார்டர் எடுத்து ஏ மேட்ரிக்ஸை 4 பகுதியா எடுத்து நடுவுல 4/4 உள்ள ஒரு கட் பண்ணி எடுத்து அதுக்கு மட்டும் கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிற பாருங்க. இப்ப எல்லா பிள்ளைகளும் பிடிக்கிற எண்ணம் வரும். இது மாதிரிதான் டீச்சிங் நம்ம மெத்தடாலஜி எடுத்து போகணும். இப்ப நான் ஒரு யுக்தியை கையாளுறேன், இது மாதிரி உங்களுக்கு அனுபவம் இருக்க மூலியமா நிறைய யுக்திகள் இருக்கும். இப்ப கிளாஸ் ரூம்ல புக்ல சொல்றதுக்கு ஒரு சொல்றத சொல்லிட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு ஏற்ற மாதிரி புக்ல இருக்கிறது டீச்சர்ஸ் புரிஞ்சு நம்ம ஈஸியா இருக்கும். ஆனா பிள்ளைங்களுக்கு இருக்கும்போது அவங்க ஃப்ரீயா இருக்கும். அப்போ வந்து இந்த மேட்ரிக்ஸை இது மாதிரி 4 பார்ட்டா எழுதி உள்ள வந்து 4/4 மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துட்டு அதுல நம்ம வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா இதுக்கு அப்புறமேட்டா 2/2 மேட்ரிக்ஸ் டினாமினேட்டர் எப்படி கண்டுபிடிப்போம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஐடியா யூஸ் பண்ணி கண்டுபிடிப்பீங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா நம்மளுக்கு 3/3 மேட்ரிக்ஸ் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கிடைக்கும்ன்றது கண்டிப்பா இருக்கணும். இதை சொல்லி கொடுத்தாலே அவன் வந்து பையன் வந்து வாழ்நாளுக்குள்ள 3/3 அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க ஈஸியா இருக்கும். இது வாயிலா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த 1.3 எக்ஸைஸ்ல ஈக்குவேஷன் சால்வ் பண்ணது ஈஸியா சால்வ் பண்ணிருக்கோம். அப்ப இதை சொல்லித்தாரு. இது மாதிரி ஒவ்வொரு நாள் கிளாஸ் போறதுக்கு முன்னாடி ஒரு டிப்ஸ் எடுத்துக்கணும். அப்பா எங்க வாதியார் மேக்ஸ் சார்னா அவர் அந்த உலகத்தை நல்லா தெரிஞ்சு இந்த உலகத்தை கொண்டு வருவாரு என்ற மாதிரி ஒரு புதிய டெக்னாலஜி டெக்னிக்ஸ் ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் கிளாஸ் எடுத்து போறது மிக மிக முக்கியம் தெளிவுபடுத்துறேன். அதுக்கப்புறம் இந்த பாருங்களா, இப்ப நான் உங்களுக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கற்றுக் கொடுத்துட்டேன். இப்ப இன்வர்ஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறேன். அப்ப டினாமினேட்டர் ஆஃப் ஏ கண்டுபிடிக்க உங்களுக்கு தெரியும். நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிட்டு வரணும். டினாமினேட்டர் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சா 4 ஈக்குவல் 0 வந்தாதான் நம்ம ஏ இன்வர்ஸ் ஆஃப்
ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியுன்றத தெளிவுபடுத்திட்டு அப்புறம் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இதே மாதிரி அட்ஜாயிண்ட் Sir, please, some more, once again, technical issue is there. We will get back soon, sir. The mic work. இப்போதான் சார் ஆனே பண்ணியிருக்கீங்க. கஷ்டம் தர சார். இதெல்லாம் முடிச்சிட்டேன் சார். சொல்லணும்னா நீங்கள் அப்புறம் ப்ளீஸ் ஆரம்பிப்பா சார். ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் கேட்கறதுக்கு 2/2 மேட்ரிக்ஸுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. எல்லா நம்பரையும் நம்ம கோஃபேக்டர் கண்டுபிடிச்சி டிரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணி எழுதினாலும் ஈஸி தான், நல்லா படிக்கிற பிள்ளைங்களுக்கு தெரியும். அதை தவிர ஃபர்ஸ்ட் டயகனலில் உள்ள நம்பரை மாற்றிட்டு செகண்ட் டயகனலில் சைன் சேஞ்ச் பண்ணால் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கிடைக்கும். இது போல் பிள்ளைங்களுக்கு 2/2 மேட்ரிக்ஸ் நீங்களே ஓனாக கொடுத்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க தகர்த்தாங்க. அதுபோல் 3/3 மேட்ரிக்ஸுக்கும் ஒரு ஷார்ட்கட் இருக்குது. ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்தாங்கன்னா ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் கோஃபேக்டர் கண்டுபிடிச்சி டிரான்ஸ்ஃபர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக இந்த ஏ மேட்ரிக்ஸை இது மாதிரி டயக்ராமில் காட்டுறேன் பாருங்கள். இந்த ஏன்னு 4 டைம்ஸ் எழுதிட்டு நடுமதில் 4/4 உள்ள ஒரு மேட்ரிக்ஸை அதை மட்டும் நம்ம எடுத்துக்கின்னு அதுக்கு நம்ம வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஐடியாவை யூஸ் பண்ணி இதை மாதிரி கண்டுபிடிச்சிட்டு, அதாவது இதெல்லாம் கோஃபேக்டர் கண்டுபிடிச்சி டிரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணி எழுதினோம்னா நம்மளுக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கிடைக்கும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கன்னு கேட்டிங்கன்னா எக்ஸசைஸ் 1.3ல சால்வ் பை இன்வர்ஷன் மெத்தட்னு கொடுப்பாங்க. அப்போ வந்து அது ஒரு 5 மார்க்கு ஈஸியாக பிள்ளைங்க வந்து சால்வ் பண்ணிவிடும். அப்போ இது வந்து ரொம்ப ஈஸியாகவும் பையன்களுக்கு தெரியும். அதுபோல் 2/2 மேட்ரிக்ஸுடைய அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க கற்றுக் கொடுத்தீங்களா, அதை வந்து இங்கே பயன்படுத்துகிற பாருங்க, இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற பாருங்க. அப்போ ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, டிடர்மெண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிடறேன். அது வந்து நாட் ஈக்குவல் 0 வரணும். எப்போ நாட் ஈக்குவல் 0 வருதோ அப்போ தான் என்னால் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியுன்றதையும் பிள்ளைங்களுக்கு நல்லா விளக்கிடணும். அதுக்கப்புறம் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறது ஷார்ட்கட் ஐடியா உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிற மெத்தடு ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதை சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஆனால் இந்த தெரியும்னு சொல்லிட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு தெரியாது. அதனால் இதெல்லாம் வந்து ஷார்ட்கட்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு வகுப்பறையில் எடுத்தோம்னா எல்லா லெவல் பிள்ளைங்களும் ஈஸியாக கண்டுபிடிப்பாங்க. அதுபோல் 3/3 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்க கற்றுத்தந்தா டிடர்மெண்ட் ஆஃப் ஏ நிறைய மெத்தடில் இப்போ இதுதான் எக்ஸ்பாண்டிங் எல்லாம் R1 செஞ்சுக்கிறாங்க. நீங்கள் R2லும் செஞ்சு காட்டணும், R3லையும் செஞ்சு காட்டணும், C1 C2 C3லையும் செஞ்சு காட்டணும், சார்எஸ் ரூலையும் அப்ளை பண்ணணும். நிறைய மெத்தட் யூஸ் பண்ணி இதெல்லாம் அப்படிலாம் செய்யலாம் அப்படிலாம் செய்யலாம் இன்ஸ்பயர் பண்ணணும் பையனை. அப்போ டிடர்மெண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிடும், நாட் ஈக்குவல் 0ன்னு தெரியும். அதுக்கப்புறம் இது ஷார்ட்கட் மெத்தட்ல இந்த ஏ மேட்ரிக்ஸை 4 தடவை எழுதிட்டு உள்ள 4/4 மேட்ரிக்ஸ் எடுத்துன்னு இந்த அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஏ இன்வர்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஏ இன்வர்ஸ் கிடைக்கும்ன்றதை சொல்லி கொடுத்துட்டோம்னா இது ஃபுல்லாக பேசிக். இதுக்கப்புறம் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும், ஏ டிரான்ஸ்போஸ்னா ஏ மேட்ரிக்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணியாது, அதுக்கப்புறம் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறம் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது, அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை லாஸ்ட் நேரத்தில் இந்த ஆஃப் இயர்லி எக்ஸாம் முடிஞ்சு
பையன் எப்படிப்பட்ட பையனோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பையன்லாம் தனியாக கூப்பிட்டு அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்தோன்னா அவன் ஈஸியாக பாஸ் ஆகிடுவான். இதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஷின் கேட்டாலே ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ, அட்ஜாயிண்ட் ஆஃப் இன்ட்டு ஏ, டிடர்மெண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு I2னா உங்களுக்கு எடுத்தவொடனே அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிட்டு நீ டிடர்மெண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிங்கன்னா போதும். 4னா ஆன்சர் தான் வரும், 4004 தான் வரும். டிடர்மெண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிட்டாலே போதும். இங்கே பாருங்களா 8 3s நம்மளுக்கு என்னன்னு தெரியும், அதுக்கப்புறம் 5 4s தெரியும், அதுக்கப்புறம் என்ன ஏ வேல்யூ 8 3s 24 மைனஸ் போட்டுக்கணும். -5 இன்ட்டு -4 வந்து -20 கிடைக்கும் 4. அப்போ ஆன்சர் கண்டிப்பாக என்ன வரும் 4004 வரும். ப்ராக்டிஸ் பண்ணோன்னா இது மாதிரி எக்ஸாம்பிள் இருக்கிற சமூகம் ஓனா ப்ராக்டிஸ் பண்ணணும். இது மாதிரி சமூகம் எக்ஸாமுக்கு வரும், இதையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி அவனுக்கு சொல்லி தரணும். இதுக்கு ஃபார்முலா ஏபி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதை ஒரு ஈக்குவேஷனை வச்சுக்கணும். பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ரெண்டும் ஈக்குவலாக வர மாதிரி நம்ம சொல்லி தரணும். அதுபோல் அடுத்த சாப்டர் பாருங்க. அடுத்த சாப்டர் எப்படி பண்ணலாம்னா இது மாதிரி ஒரு சாப்டர் போகிறேன் பாருங்க. இது மாதிரி ஒரு சாப்டர் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக இருக்கும் அவனுக்கு. அடுத்த சாப்டர் பாருங்க, காம்ப்ளெக்ஸ் நம்பர் போகிறேன். காம்ப்ளெக்ஸ் நம்பரை பொறுத்தவரையிலையும் அங்கே எப்படி எக்ஸாமுக்கு பையனுக்கு எடுத்து போகணுன்றத சொல்ல போகிறேன். இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் மொத்தம் எத்தனை எக்ஸசைஸ் பார்த்துங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில் இந்த இதெல்லாம் வரும், I² -1, I³ -i, I⁴ = 1. இந்த I⁴ யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஆன்சரை கண்டுபிடிக்கிறோம். அப்போ I √ -1, I² -1 இதெல்லாம் பேசிக் ஃபுல்லாக சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், ரெக்டாங்குலர் ஃபார்ம்னா என்னன்னு சொல்லி தர போகிறோம். ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு என்ன தேவைப்படுதுன்னா x + iy இதைத்தான் ரெக்டாங்குலர் ஃபார்மு. அந்த இது மாதிரி A + IB C + IDனா ஆஸ் யூஷுவல் மல்டிப்ளிகேஷன் செய்கிறது தான் இதை கிடைக்குதுன்றதை அவனுக்கு புரிய வைக்கணும். AC - BD + I × AD + BC. இப்போ சில பிள்ளைங்க படிக்க முடியாத பிள்ளைங்க இருந்தால் கூட 3 + I4 5 + I6னா அந்த வேல்யூஸ் மட்டும் இங்கே அப்ளை பண்ணி ஆன்சரை ஈஸியாக கண்டுபிடிக்கலான்றதை நம்மளுக்கு தெரியப்படுத்தணும். அப்போ இது ஒரு ஃபார்மேட்டாக தெரிஞ்சு வச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ரெக்டாங்குலர் ஃபார்ம்னா x + iy கொடுத்துருவாங்க. அந்த x + iy வந்து இது மாதிரி மல்டிப்ளிகேஷன் கொடுத்துருந்தா அவனை மல்டிப்ளை பண்ண தெரியலனா நம்ம என்ன பண்ணணும், AC - BD + I AD × BCன்றதை கற்றுக் கொடுத்துட்டு இங்கே நீங்களே 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரை கொடுக்கணும். இது மாதிரி ஃபார்மில் A1 + IA 2 - iன்னு கொடுத்துட்டு இது மாதிரி வடிவத்தை கொடுத்துட்டு அவனை புட்டப் பண்ண நம்பர்ஸை புட்டப் பண்ணி சொல்லி வர வைக்கலாம். நல்லா படிக்க முடியாத பையன் ஈஸி ஆகிடுவான். நல்லா படிக்கிற பையன் எப்பயும் போல் மல்டிப்ளை பண்ணுறதை செய்வான். அது போல் A + IB / C + ID ஃபார்மில் இருந்ததுன்னா இங்கே பாருங்களேன், இதில் வந்து ப்ளஸ் போட்டுனா போதும், கீழே வந்து C² + D² தான் இருக்கும் ரியல் பார்ட்டில். இமேஜினரி பார்ட்டில் இங்கே BC - AD வரும், C² + D². இதெல்லாம் அவங்களுக்கு எழுதி போட்டு சின்ன சின்ன சம்மு கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணால் படிக்க முடியாத பையனே இருக்க மாட்டான், எல்லாமே படிக்கிற பையனாக மாறிடுவான்றதை உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். ஆனால் நம்ம எப்படி சொல்லி தருவோம்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோம். இதை மல்டிப்ளை பண்ணி இதை வர வைப்போம், இதுக்கு வந்து காஞ்சிகேட் பண்ணி இதை வர வைப்போம். அதெல்லாம் பெஸ்ட் ஐடியா. நல்லா படிக்கிற பையனுக்கு ஓகே ஆகிடும். நல்லா படிக்க முடியாத பையனுக்கு நான் இந்த மாதிரி மெத்தடை தான் யூஸ் பண்ணி அந்த பையனை 6 ஆண்டுக்கு அப்புறம் பையனை கண்டுபிடிச்சி இந்த ஃபார்முலா கொடுத்து இந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கின்னு இது மாதிரி மாடலில் கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி அவனையும் நான் கிஃப்டட் சைல்டாக உருவாக்குவேன். அதுக்கு இந்த ஃபார்மட் அவனுக்கு எழுதி போடுவேன், சொல்லி தருவோம் முதல்ல எடுத்தவொடனே. அது எசன்ஸ் மட்டும் இப்போ இந்த பிபிடியாக உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அதுக்கப்புறம் என்ன, ரியல் அண்டு இமேஜினரி இது மாதிரி விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கணும். இது மாதிரி ரியல் கொடுத்து 5 மார்க் கேட்குறான்னு வச்சுக்கலாம். இது மாதிரி ஃபார்மட் வந்தாலே ரியல் பார்ட் இப்படி தான் இருக்குன்றதை சொல்லிட்டோம்னா அவன் 5 மார்க் எடுத்துருவான். ரியல்னு வச்சு இது மாதிரி ஃபார்மட் கொடுத்தாலே இங்கே 2 + I / 2 - I, 2 + 3i / 2 - 3i இது மாதிரி கொடுத்தாலும் ஆன்சர் டக்குனி தான் எடுத்துக்கணும். =0 கொடுத்தா =0 எடுத்துக்க போகிறான், =1னா =1 எடுத்துக்க போகிறான். இதில் ABCD இந்த வேல்யூஸ் மட்டும் இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணி அவனையும் 5 மார்க் எடுக்க வச்சிருவேன். இப்படி தான் என் கிளாஸ் ரூமில் யூஸ் பண்ணுவேன். இதெல்லாம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக அப் டு ஆஃப் இயர்லி வரையும் ஒழுங்காக பாடத்தை டீச் பண்ணுவேன். புக்கில் என்ன சொல்கிறாங்களோ புக்கு கான்செப்டை மாற மாட்டேன், எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துனே போவேன். அப்புறம் நல்லா படிக்காத பிள்ளைங்க, அடங்காத பிள்ளைங்க அவன் படிக்க வைக்கணும்னு நினைக்க பார்த்து அவனுக்குலாம் 5 மார்க் எடுக்க வைக்கிறதுக்கு இந்த ஃபார்மேட்டில் தான் வரும்னு நம்மளுக்கு தெரியும். ரியல்னு வச்சு வரும், இல்லை இமேஜினரி வச்சு வரும், இல்லை ஆர்குமெண்ட் வச்சு வரும். அப்போ இதுமாதிரி ஃபார்மேட் இருந்ததுன்னா அவங்களுக்கு இந்த ஜென்ரல் ஃபார்மேட் கொடுத்த உடனே அவன் வந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் படிச்சிடுவான். AC + BD / C² + D² படிச்சிருவான். இந்த நம்பரை எடுத்து போயிட்டு இங்கே சப்ஸ்டிட் பண்ணி மல்டிப்ளை பண்ணுவான். அடிஷன், சப்ட்ராக்ஷன், டிவிஷன் தான் உடனே அவன் நல்லா பிக்கப் பண்ணுவான். அதே மாதிரி இமேஜினரி இருந்தால் இது BC - AD / C² + D².
ஆல்ரெடி இதை வந்து எப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இது வரைக்கும் பாருங்க, அதை சொல்லி கொடுத்துக்கிறேன். அந்த மெத்தேடை சொல்லி கொடுத்ததுனால இங்கேருந்து நம்ம எடுத்துக்கிறோன்றதே அவனுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுவேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா முக்கியமாக காஞ்சிகேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் கண்டிப்பாக கற்றுறணும். மாடுலஸ் அண்ட் ஆர்கியூமெண்ட் ஆம்பிளிட்யூட் இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். காஞ்சிகேஷன்னா என்னன்னா ப்ளஸ் வந்தால் மைனஸ் பண்ணணும், சப்போஸ் மைனஸ் வந்தால் ப்ளஸ் பண்ணணும், எங்கே ஐ வருதோ அங்கே இருக்கிற சைனை மாற்றணுன்றதையும், மாடுலஸ்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, ஆர்கியூமெண்ட்னா ஆர்கியூமெண்ட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய்னா tan inverse ஆஃப் y by x, tan inverse ஆஃப் இமேஜினரி பார்ட் பை ரியல் பார்ட். இது மாதிரி சின்ன ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி பற்றி சொல்லிட்டு, அது மாதிரி இன்இக்வாலிட்டி அந்த ஈக்குவேஷன் இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு, இது எப்படி எங்கே எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதையும் நம்ம சொல்லி கொடுத்துட்டு இது பண்ணணும். பாருங்களேன், இப்போ டிஸ்டன்ஸ் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ்னா யூஸ்வலாக யூஸ் பண்ணுற டிஸ்டன்ஸ் தான். மாடுலஸ் ஆஃப் Z1 - Z2 யூஸ் பண்ணிட்டு இது மாதிரி இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கிறது. முக்கியமாக நம்மளுக்கு இன்னைக்கு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் யூஸ் பண்ணலாம், போர்ஷன் முடிக்க முடியாது. இருக்கிற தருவாய்க்கு ஸ்மார்ட் கிளாஸ் யூஸ் பண்ணணும். நீங்கள் நம்ம இன்வால்வ் ஆகணும். நம்மளுக்கு வந்து நம்ம ஏஜ் ஆயிடுச்சு, நம்ம வந்து இப்போ நம்ம வந்து இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு கிடையாது. கிளாஸ் ரூம்லேயே கம்ப்யூட்டர் சயின்ஸ் பையன் இருப்பான், அவன் நம்ம வச்சுக்கின்னு ஸ்மார்ட் கிளாஸ் ரூமை நம்ம யூஸ் பண்ணாதான் நம்ம வந்து டெவலப் பண்ணலாம். அப்புறம் ஜியோஜிப்ரா அது மாதிரி சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ஆர்குமெண்ட்டு எப்படி வந்து நம்ம இந்த மாடலஸு கண்டுபிடிக்கலாம், ஆர்குமெண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்ன்றதெல்லாம் ஜியோஜிப்ரா யூஸ் பண்ண முயற்சி பண்ணலாம். நிறைய டுட்டோரியல்லாம் இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ணாதான் இன்னைக்கு பொறுத்தவரை நல்ல டீச்சரை வர முடியும். புத்தகம் கான்செப்ட் இது மட்டும் இல்லாமல் நம்ம டெக்னிக்கலாகவும் நம்ம வரணும், பிபிடி போட்டு காட்டணும். அதுதான் அப்போதான் போர்ஷனை நம்ம முடிக்க முடியும். அவனுக்கும் நம்ம ஒர்க்கை கொடுக்கலாம். இங்கே பாருங்களேன், இது Z1 Z2 கொடுத்துட்டாங்கன்னா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சலாம் பிட்வீன் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர். அதுக்கப்புறம் ஸ்கொயர் ரூட் ஏற்கனவே ரொம்ப ஷார்ட்கட் இல்லாமல் பெருசாக போடுற மாதிரி இருந்தது, இப்போ ஷார்ட்கட் ஃபார்முலாவே இருக்குது. இதுக்கு வந்து மாடுலஸ் தெரிஞ்சால் போதும், ஏ ரியல் பார்ட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணாலே நம்ம வந்து ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சலான்ட்டு 2-3 ஐடியா அந்த கொஸ்டின் கொடுத்து அவனை சால்வ் பண்ண வச்சோம்னா டெவலப் பண்ணிக்குவான். எல்லாமே ஈஸி, மேக்ஸ் ஒரு கஷ்டமான படமே கிடையாது. கான்செப்டை எடுத்து மாறது தான். நம்மளும் நம்ம கண்டுபிடிக்கிற மெத்தடுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிள்ளைங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சொல்லி தரணும். அது மாதிரி துருவ வடிவம் அப்படின்னா போலார் ஃபார்ம் இதான் சொன்ன பாருங்களா. இதை தான் இந்த ஜியோஜிப்ராவில் போலார் ஃபார்ம் வந்து ஒரு சர்க்குலர் மாதிரி ஃபார்ம் பண்ணி எங்கே இந்த பாயிண்ட்டை குறிக்கலான்றதை கொண்டு வரணும். ட்ரை பண்ணால் கண்டிப்பாக வந்துடும். நிறைய நெட்டில் டுட்டோரியல் இருக்குது, யூஸ் பண்ணி பாருங்கள். நேராக இல்லை எவ்ரிடே லைஃபோட நம்ம கொண்டு வந்து காட்டும் போது தான் அவனுக்கு மேக்ஸ் அவனை நம்மளை இன்வால்வ் பண்ண வைக்க முடியும். இப்போ R × sin θ இல்லை R × cos θ ப்ளஸ் I sin θ இல்லைன்னா யூலர் ஃபார்ம் X + Iy னா R × e power θ. இதில் Rனா மாடுலஸ், அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கற்று கொடுத்துருக்கேன். θனா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கற்றுறேன். இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி இந்த X + Iy ஃபார்ம் தான் நம்ம என்ன சொல்கிறோம், R × sin θ. இப்போ இருக்கிற புக்கில் R × sin θ மட்டும் இல்லாமல் 2k பை ஆட் பண்ணுறாங்க, ஜென்ரல் ஃபார்மாக வச்சுருக்காங்க. 2k பை ஆட் பண்ணாலும் தப்பு இல்லை, 2k பை ஆட் பண்ணாத போனாலும் தப்பு இல்லை. ஜென்ரல் ஃபார்முக்காக சில டைம்ல X + Iy பவர் 1/4 கேட்டாங்கன்னா டிமாயஸ் தேரத்தை யூஸ் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், 2k பை ஆட் பண்றாங்க. அப்போ அதனால X + Iy = R sin θ போட்டு 2k பை ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றாங்க, டிமாயஸ் தேரத்தை யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இது மாதிரி சம்லாம் பாருங்க. இப்போதான் இந்த இன்இக்வாலிட்டி யூஸ் பண்றோம். இந்த இன்இக்வாலிட்டி அங்கே சொன்னது பாருங்க, ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி மாடுலஸ் பேஸ் பண்ண ப்ராப்பர்ட்டி. அப்போ நம்ம இசட்னா இது வந்து இசட்னே எடுத்துக்கிறோம். Z1 Z2னா 3 + I4 இது யூஸ் பண்ணி ஒரே லைன்ல செய்யலாம். 2 இன்இக்வாலிட்டியா செய்யாம ஒரே இன்இக்வாலிட்டியில சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர்லாம் கண்டுபிடிக்கலாம். இன்னைக்கு இது மாதிரி மெத்தடை பையனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொண்டு வரணுன்றத நம்ம முயற்சி எடுக்கணும். இது மாதிரிலாம் நம்ம எடுத்து போனா சப்ஜெக்ட் பையனுக்கு பிடிக்கும். ஸ்கொயர் ரூட் ஃபார்முலா கொடுத்தாச்சு. அது ஏனா தெரியும் 6, பினா -8 இந்த ஃபார்முலா எழுதி போடணும். அதுக்கப்புறம் சொல்லணும், தம்பி இங்க பாருங்க A - IB வருது, அப்ப இந்த ஃபார்முலா எடுத்துக்கணும். ஏனா 6 மாடுலஸ் ஆஃப் Z னா மாடுலஸ், அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். இதுல இருந்து 10 கிடைக்குது, சப்ஸ்டிட் பண்ணா மார்க் ஈஸியா கிடைக்கும். இதே சமம் வரும்னு நினைக்கக்கூடாது, மாத்திலாம் கேட்பாங்க, அது ஃபார்முலா தரவு பண்ணிக்கோ, அது மாதிரி நம்ம சொல்லணும். அதுக்கு பெஸ்ட் நான் என்ன பண்ணுவேன்னா, கிளாஸ் ரூம்ல நடத்த போறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன்னா, இன்னைக்கு என்ன கிளாஸ் நடத்த போறேன்றத பிளான் பண்ணிக்குவேன். அது பிளானுக்கு ஏற்ற மாதிரி 45 மினிட்ஸ்னா நான் வந்து ஒரு 2 மினிட்ஸ் அவனை மோட்டிவேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா, இன்னைக்கு கிளாஸ்ல அவனுக்கு எப்படி பெஸ்டா கொடுக்கலாம் சொல்லிட்டு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் எடுத்து போகலாமா, இல்லை
கான்செப்ட் கண்டென்ட் சொல்லிட்டு 2-3 எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு அவனை செய்ய வைக்கலாமான்னு பார்த்துட்டு அவனை செஞ்சு வச்சுட்டு எல்லாருமே நோட்டையும் பார்த்துட்டு அப்ரிஷியேட் பண்ணுவேன். அப்ரிஷியேட் பண்ண பார்த்து சப்ஜெக்ட் பிடிக்கும். அவன் நாளைக்கு ஹோம்ஒர்க் கொடுக்க பார்த்து அவன் கண்டிப்பா செஞ்சு வந்து நம்மளுக்கு காட்டுவான். அதுக்கப்புறம் அசைன்மெண்ட்டும் கொடுக்கணும். அசைன்மெண்ட் கொடுக்க பார்த்து IIT JEE மெயின் இதுமாதிரி மாடல்ல கொஸ்டின் வந்தா அதெல்லாம் எடுத்து கொடுத்து அவனை மோட்டிவேட் பண்ணணும். தம்பி இப்ப இருக்கிற புக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு, இதை நீ பண்ணனா நீ IIT JEE எல்லாம் ஈஸியா கிளியர் பண்ணலாம். நம்ம 11th 12th புக்கு ஒழுங்கா படிச்சாலே போதும், கான்சன்ட்ரேட் பண்ணு. அப்படி மோட்டிவேட் பண்ணும்போது அட்லீஸ்ட் நிறைய டிகிரி நல்லா படிப்பான். அது அப்புறம் அவனுக்கு அந்த மைண்டுக்குள்ள அந்த ஃபயர் இருக்கும், நம்ம சார் நல்லா இருக்கான், நல்லா படிக்கிறேன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம எப்படியாவது அச்சீவ் பண்ணணும்னு நினைப்பான்றத உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். இது மாதிரி இந்த லோக்கஸ் ஆஃப் ஈக்குவேஷன் கேட்கறதா எக்ஸாம்ல கொடுப்பாங்க. இதெல்லாம் எப்படி செய்வேன்னா Z(x+iy) போட்டாலே மார்க் கிடைக்கும்ன்றத சொல்லிடணும். இந்த மாதிரி ஆர்குமெண்ட் வச்சு பை கொடுப்பாங்க, ரியல் பார்ட் வச்சு கொடுப்பாங்க. இதுக்கு Z(x+iy) சப்ஸ்டிட் பண்ணாலே மார்க் கிடைக்கும். ஆன்சரே கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க, இது எடுத்து ஏன்னா ஒரு மார்க் கிடைக்கும். சின்ன சின்ன விஷயங்களை சப்ஸ்டிட் பண்ணா மார்க் கிடைக்கும், ஆன்சர் எடுத்து ஏன்னா மார்க் கிடைக்கும். இது அவன் தெரியாது, படிக்க மாட்டான், நல்லா படிக்க மாட்டேன்றதெல்லாம் விட்டுட்டு கொஸ்டின்லேயே எல்லாமே இருக்கு. இந்த கொஸ்டின் பாரு, எப்பயுமே ஒரு 12 கொஸ்டின் 13 கொஸ்டின் ஷோ தட் ப்ரூவ் தட்னு கேட்பாங்க. அப்ப அந்த ஆன்சரை எடுத்து வச்சா கண்டிப்பா அது கீ, அது ஒரு மார்க் கொடுப்பாங்க. Z(x+iy) கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க, இதை கன்சிடர் பண்ண சொல்றோம். இதை கன்சிடர் பண்ணிட்டு சொல்லிட்டு அங்க இதை கொடுத்துருக்காங்களா, இதை கொடுத்துருக்காங்களா, இதை கொடுத்துட்டா பிராக்கெட்ல வரதை கன்சிடர் பண்ண சொல்லணும். இது கொடுத்துருந்தா இதை பிராக்கெட்ல வரதை கன்சிடர் பண்ணணும். Z(iy) சப்ஸ்டிட் பண்ணணும். அதுக்கப்புறம் காஞ்சுகேஷன் பண்ணணும். காஞ்சுகேஷன் பத்தி சொல்லி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் எப்படியாவது bring into சர்க்கிள் ஈக்குவேஷன், இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கொடுத்து அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் 3 மார்க் எடுக்க வைக்கணும். அதுக்கப்புறம் நல்லா படிக்கிறப்பா சொல்லிட்டு அந்த 5 மார்க்கும் எடுக்க வைக்கணும். டீச்சருடைய வேலை ஈஸின்னு சொல்றதையும் மோட்டிவேட் பண்றது தான் வேலை. அதுக்கப்புறம் அசைன்மெண்ட் கொடுக்குறது, டெஸ்ட் வச்சுக்கினே இருக்கணும். எப்பயுமே ஒரு நாளாவது ஈவினிங்லயோ இல்லை லஞ்ச் டைம்லயோ அவனை தனிப்பட்ட முறையில சின்ன சின்ன கணக்கு நிறைய சம் கொடுக்கறத விட்டுட்டு ஒரு 5 மார்க்கோ 2 5 மார்க்கோ இல்லை 2 3 3 மார்க்கோ இல்லை கான்செப்டோ ஓரல் கொஸ்டின் கேட்கறது. கான்செப்ட்னா ஓரல் கொஸ்டின் 1 மார்க் கொஸ்டினை பொறுத்தவரைக்கும் புக்ல இருக்கிறது மட்டுமே போதாது, அந்த மாடல்ல மனப்பாடம் பண்ணாத ப்ராக்டிஸ் பண்ண வைக்கணும். அந்த மாடல்லையும் கொடுக்கணும். கொஸ்டின் உங்களுக்கு எங்கன்னா தேவைன்னா IIT JEE மெயில்ல எடுத்து நாமளே ட்ரை பண்ணணும். நம்ம கிளாஸ் ரூம்ல மேக்ஸ் டீச்சர் ஹீரோ மாதிரி காட்டிக்கணும். அதுக்கு புது புது உத்திகளை ட்ரை பண்ணணும். இதுமாதிரி மாடல்லாம் கண்டிப்பா எக்ஸாமுக்கு வந்து தீரும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், Z(x+iy) சப்ஸ்டிட் பண்ணணும். ஆல்ரெடி உங்களுக்கு எப்பயும் சொல்லிட்டேன், ஒரு மார்க் கிடைக்கும். அப்ப என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பிராக்கெட்ல வரத எடுத்துக்கிறோம். அதுக்கு வந்து Z(x+iy) போட்டா ஒரு மார்க் கிடைக்கும். அதுக்கப்புறம் காஞ்சுகேஷன் பண்ணணும், இன்னொரு மார்க் கிடைக்கும். ஆன்சரே கொஸ்டின்ல கொடுத்துருப்பான், நீ ட்ரை பண்ணு, காஞ்சுகேட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி ட்ரை பண்ணு. மல்டிப்ளை பண்ணி கரெக்டா வரும்னு பாசிட்டிவ் திங்கிங் எடுத்துக்கோ. அப்படி பையன்கிட்ட சொல்லணும். இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்றதா நீங்க எடுத்துக்கூடாது. இது மாதிரிதான் நான் வகுப்பறைய எடுத்து போயிட்டு இது வரையும் நான் லாஸ்ட் இயரும் சரி 11th 12th சென்டம், அதுக்கு முன்னாடி சென்டம், எப்பயுமே நான் வந்து சென்டம் எடுக்காத இருக்க மாட்டேன். அப்படி எப்பனா பையன் மக்கள் பண்ணனா 97 மேலதான் இது வரையும் எடுத்துக்கிறேன். சர்வீஸ்ல எல்லா வருஷமும் 97, எப்பனா ஒரு தடவை 2 தடவை 97 மேல எடுத்துக்கிறேன். ஒரு மற்றபடி 98 97% 100% கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே கான்செப்ட் சொல்லி தராத விட மாட்டேன். ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் தெரியுமா, ஃபர்ஸ்ட் எடுத்து நல்ல பேர் எடுக்கிறத விட வாழ்நாள் ஃபுல்லா நல்ல பேர் எடுக்கிறதுக்காக நேரம் ஒதுக்கி ஜியோஜிப்ரா கிளாஸ் ரூம்ல யூஸ் பண்ணுவேன், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ல யூஸ் பண்ணுவேன். நிறைய வீடியோ கான்செப்டை நானே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு எடுத்து போய் காட்டுவேன். அவனை இன்ஸ்பயர் பண்ண வைப்பேன். நான் தான் நல்ல வாதாரி மாதிரி ட்ரை பண்ணதுக்கு எவ்வளோ செய்வேன், நடிச்சு காட்டுவேன். இப்பெல்லாம் செஞ்சுதான் அவனுக்கு அன்பாகி நம்ம சார் நம்மளுக்காக ட்ரை பண்றாருன்னு நினச்சின்னு பிள்ளைங்கள்லாம் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இது நாள் வரையும் சென்டம் கொடுக்குறது. இதெல்லாம் ஒரு முக்கிய ட்ரிக்ஸ். எல்லாத்தையுமே நானே PPT போட்டுக்குவேன். PPT போட்டு அவங்களையும் ட்ரை பண்ண வைப்பேன். எப்படி அவங்களுக்கு கிளாஸ் ரூம்ல எப்படி நீங்க ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், டீச்சர் சொல்றதை எப்படி கவனிக்கணும், நீங்க முன்னேறதுக்கு வழிமுறைகள் இல்லைன்னா எல்லாத்தையும் நான் வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருப்பேன். இப்படிதான் எடுத்து போவேன். அது போல இன்னொரு டாபிக் நான் காட்டுறேன் பாருங்க, அதுக்கும் ஈஸியா நீங்க எடுத்து போகலாம். அடுத்த டாபிக் பாருங்க, நீங்க எது கஷ்டம் நினைக்கிறீங்களோ அந்த டாபிக் கூட போறேன் பாருங்களா. இப்ப சப்போஸ் அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி பையன் கஷ்டம் நினைக்கிறான்னா இங்கிலீஷ்லயும் போட்டு வந்திருக்கிறேன். அதை பாருங்க. எப்படின்னா அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி எப்படி எடுத்து போகணும் கிளாஸ் ரூம்ல அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இந்த 2 டைமென்ஷன் அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் சர்க்கிள். சர்க்கிள்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அவனை சென்டர் ரேடியஸ் கண்டுபிடிக்கிறது கத்துறது எப்படி, ஜெனரல் ஈக்குவேஷன் எப்படி, ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் சர்க்கிள் எப்படி, சர்க்கிள்ல வந்து கோஎஃபிஷியன்ட் XY 0 இருக்குன்னு சொல்றதையும்
A ஈக்குவல் டு பியா வரும்ன்றதையும் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சர்க்கிள் போனோம். அதுக்கப்புறம் அங்க வந்து 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் கேட்பாங்க. அது 2 சம் இருக்கும். அந்த 2 சம் மாடல்ல நிறைய ப்ராக்டிஸ் பண்ண வைக்கணும். அதுக்கப்புறம் பேராபோலா போகணும். அது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். அது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இருந்து எப்படி ஃபோக்கஸ் கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறம் எப்படி அந்த வெர்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறது, ஈக்குவேஷன் ஆஃப் லாட்டெக்ஸ் கட்டும் ஃபார்முலா கண்டுபிடிச்சி ஜியோஜிப்ராவில் அந்த டயக்ராம் வரைய சொல்லி அங்கிருந்து நம்ம ரியல் லைஃப் சுச்சுவேஷனோட கன்வெர்ட் பண்ணணும். அந்த 4 டைப் ஆஃப் பேராபோலாவும் எப்படி இருக்கு அதை பத்தி ஒரு 1 hour வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல. நம்ம டீச்சர்ஸ் எல்லா சம்மும் போடணும்னு அவசியமே கிடையாது. 2-3 சம்மு போட்டு கான்செப்ட் ஏற்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு அவனை போட வைக்கிறது தான் பெஸ்ட் டீச்சர். நம்ம நல்ல பேர் எடுக்கிறதுக்காக எல்லா சம் போட்டு காட்டினா எதிர்காலத்துல மார்க் எடுக்காம போயிடுவான். இன்னைக்கு வந்து சிஸ்டம் வந்து நல்ல மார்க் எடுக்கணும்னா டாப் டு பாட்டம் எல்லா கான்செப்டும் தெரிஞ்சிருந்தா தான் சென்டர் எடுக்க முடியும். அதனால நம்ம நல்ல டீச்சர் நீங்க எப்பனா எதிர்காலத்துல பேர் எடுக்கணும்னா நம்ம குக் பண்ணி அவனை மார்க் எடுக்க வச்சுதான் போதாது. நம்ம வந்து ஆஃபேலுக்கு முன்னாடி இந்த 12 டாபிக்லையும் ஒரு கண்டென்ட் கான்செப்ட் சொல்லி கொடுத்து அவன் வந்து வெளியில போனா எங்க அவன் வந்து டிகிரி பிஎஸ்சி படிக்க போறானோ இல்லை கெமிஸ்ட்ரி படிக்க போறானோ இல்லை எது கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லை எது படிக்க போறானோ ஹையர் ஸ்டடீஸ் மேக்ஸ் கால்குலஸ் எல்லாம் ஆனது. நம்ம கால்குலஸ்லாம் ஒரு டாப் டு பாட்டம் எங்க படிச்சுன்னு கேட்குற அளவுக்கு மேக்ஸ் டீச்சர் அவனுடைய பேசிக் சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா அவன் எதிர்காலத்துல மேக்ஸ் டீச்சரை கடவுளா பார்ப்பான்றதையும் அதுக்கப்புறம் அனலிட்டிக் ஜாமெட்ரியில் பேராபோலாக்கு அப்புறம் எலிப்ஸ் ஹைவேபோலா பேசிக் ஃபுல்லா சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த 5.5 எப்படி நான் சொல்லி கொடுக்க பாருங்களா. எக்ஸாம் நேரத்துல வீடியோ போட்டு பிபிடி போட்டு காட்டு அந்த ஒரு கிட்டத்தட்ட 10 ப்ராப்ளம் இருக்கும் 5.5. அந்த 10 ப்ராப்ளத்தையும் டயக்ராம் வரைய சொல்லுவேன். ஒர்க் ஷாப் மாதிரி உண்டாக்குவேன். தம்பி நாளைக்கு வந்து உங்களுக்கு பிபிடி வந்து டயக்ராம் போட்டு காட்ட சொல்லுவேன். நான் பிபிடி போட்டு காட்டிட்டேன் நீ கிளாஸ்ல. நாளைக்கு நான் ஒரு நான் என்ன சொல்லுவேன், ராக்கெட் சொல்லுவேன், ராக்கெட்டுக்கு டயக்ராம் போட்டு காட்டணும். அதே மாதிரி பம்ப் லைன் சொல்லுவேன், அந்த பம்ப் லைன் போட்டு காட்டணும். பிரீஜின்னு சொல்லுவேன், அந்த பிரீஜுக்கு போட்டு காட்டணும். டயக்ராம் போட்டு காட்ட சொல்லுவேன். அதுக்கு டயக்ராமுக்கு ஏற்ற மாதிரி ஈக்குவேஷன் உங்களுக்கு கேட்பேன். அதுக்கப்புறம் ஆன்சர் என்ன வரும்னு கேட்பேன். எந்த பாயிண்ட்டை பாஸ் பண்ணணும், எந்த எப்படி ஏ கிடைக்கும்ன்றது கேட்ப சொல்லணும். ஒருத்தவங்கலாம் போர்டில் உங்களை இது பண்ணுவேன், நீங்க எல்லாம் படிச்சுட்டு பண்ணுவாங்க சொல்லிட்டு அப்புறம் பியர் குரூப் தனித்தனியாக கூடி அவங்கள ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறம் கண்டிப்பா போர்டில் கூட்டு அவங்கள ஒரு சம்மா ப்ராக்டிஸ் பண்ண சொன்னா மார்க் கிடைக்கும். அப்ப பாருங்களா, இதே மாதிரி கொஸ்டின் வந்துச்சுன்னா டயக்ராம் போட்டா 1 மார்க், அப்ப அந்த ஈக்குவேஷன் பேராபோலா எதனா 1 மார்க், அதுக்கப்புறம் ஆன்சர் என்ன 1 மார்க், மொத்தமே 5 மார்க் தான். எப்படி ஈஸியா 3 மார்க் எடுக்க வைக்கிற பாருங்க. அதுக்கப்புறம் இந்த 3 மார்க் எடுக்க வச்சுட்டு உடனே எந்த பாயிண்ட் அந்த டயக்ராம்ல பண்ணுவேன். அப்புறம் அந்த டயக்ராம் பார்த்து அந்த பாயிண்ட் கண்டுபிடிச்சு அந்த 2 மார்க் எடுக்க வச்சிருவேன். நல்லா படிக்காத பையனே இல்லாத மாதிரி உருவாக்குறதுக்கு இது மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ண முடியுமோ ஒழிய நம்ம மட்டும் போர்டுலே இருந்துன்னு அப்படியே போர்டே சொல்லி இது பண்ணா ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை வரும். அதுவும் வெற்றி அடையலாம். நிறைய கஷ்டப்படணும். ஸ்மார்ட்டா கஷ்டப்பட்டோம்னா ஈஸியா ரிசல்ட்டை கொடுக்கலாம். அதனால அப்புறமேட்டா அந்த பாயிண்ட்டை சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹைட்னா நம்ம எய்ம் ஹைட் கேட்குறாங்க, ஹைட் ஆன்சர் வச்சிருவேன். 5 மார்க்குமே எடுக்க வச்சிருவேன். அது போல இந்த எக்ஸசைஸ் எல்லாம் டயக்ராம் கண்டிப்பா சொல்லி தரதையும் டயக்ராம் மூலியமா அந்த ஈக்குவேஷன் எழுதியும் ஈக்குவேஷன் எழுதிட்டு அங்க படத்தை வச்சு பாயிண்ட்டை பிளாட் பண்றதை வச்சியும் பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் என்ன ரெக்கார்டு கேட்குறாங்களோ அதை ஃபைன் பண்ணுறது நம்மளுடைய எய்மா இருக்கணும். இது மாதிரி இந்த 10 சம்மையும் இது மாதிரி தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இந்த ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட்டு, ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல், அது ஒரு பேசிக் எடுத்து தரணும். எக்ஸ் ஸ்கொயர்னா என்ன எழுதலாம், x(x1), ஒய் ஸ்கொயர்னா y(y1), எக்ஸ்னா 1/2 x + x1, ஒய்னா 1/2 y + y1. இந்த 4 சொல்லி கொடுத்துட்டா ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட்னா எது வேணாலும் எழுதலான்றதையும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அனலிட்டிக் ஜாமெட்ரியா ஈஸி பண்ணிடலான்றது அவங்களுக்கு தெரியப்படுத்துறேன். அதுக்கப்புறம் இது வரையும் 4 சாப்டர் முடிச்சிட்டேன். இதை மாதிரி வெக்டர் அல்ஜிப்ரா எப்படி எடுத்து போகலான்றத உங்களுக்கு தெரியப்படுத்துறேன் பாருங்க. வெக்டர் அல்ஜிப்ரா ஒண்ணுமே இல்லை, ஈஸியா நம்ம வந்து செய்யலாம். அது எப்படி செய்யறன்றதே பாருங்க. வெக்டர் அல்ஜிப்ரா பொறுத்தவரையும் நான் எப்படி எடுத்து போறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் எத்தனை எக்ஸசைஸ் பாருங்க, 9 எக்ஸசைஸ் இருக்கும். இந்த 9 எக்ஸசைஸ்ல எப்படி முதல்ல நம்ம டீச்சர் நின்று அந்த 9 எக்ஸசைஸுக்கும் என்ன பண்ணலாம், எப்படி பண்றதை சொல்லலாம். 9 எக்ஸசைஸ் எப்படி பண்ணலாம். 6.1 6th சாப்டர் 6.1 என்னதுங்க, டாட் ப்ராடக்ட் வரும். டாட்னா என்ன, a.b, டாட் என்னன்னு சொல்லலாம், ஸ்கேலர் ப்ராடக்ட் சொல்லலாம். ஆஸ் யூஷுவல் மல்டிப்ளிகேஷன் மாதிரியே வரும்ன்றதையும் அதுக்கப்புறம் a.b 0ன்னா பெர்பெண்டிகுலர் வரும். அப்போ a கிராஸ் b என்ன வரும், பேரலல் வரும். இது 2 சொல்லி கொடுத்தா நம்மளுடைய வேலை. கிராஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க, கிராஸை வந்து நம்ம வந்து டிடர்மெண்ட்ல யூஸ் பண்ணணும். டிடர்மெண்ட் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க, இதை அங்கே ஏற்கனவே சொல்லி கொடுத்தா ஈஸியா போயிடும். இது மாதிரி 5 மார்க் கொஸ்டினை டயக்ராம் போட வைக்கணும். முதல்ல பாருங்க, ஒரே டைம்ல 2 சம் சுத்துற பாருங்க.
இப்போ ஸ்மார்ட் கிளாஸ் தான் யூஸ் ஆகும். எனக்கு ஆல்பா மைனஸ் பீட்டானா எப்படி டயக்ராம் எடுத்துக்கிறேன் பாருங்க. அப்போ ஒரே டைம்ல 2 சேம் சொல்லி தர பாருங்க. எவ்வளவு சேமி பாருங்க. சைன் ஆல்பா மைனஸ் பீட்டாவும் சொல்லி தர போறேன், காஸ் ஆல்பா மைனஸ் பீட்டாவும் சொல்லி தர போறேன். அப்போ ஏ வெக்டருக்கு காஸ் ஆல்பா ஐ பிளஸ் சைன் ஆல்பா ஐ, பி வெக்டர் காஸ் பீட்டா ஐ சைன் பீட்டா ஐ, இது ரெண்டுத்தையும் கீ பாயிண்ட் அவன் ஹாப்பி ஆயிடுவான். அப்போ சைனா இருந்ததுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு சைன்ல இருந்தே வரும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் 6.1 எக்ஸாம்பிள் 10 6.1 எக்ஸசைஸ் கொஸ்டின் நம்பர் 10யும் எக்ஸாம்பிள் 6.3யும் போறேன். இப்போ நான் எடுத்துக்க போறது என்னன்னா ஆல்பா பிளஸ் பீட்டா டயக்ராம் எப்படி வரும்னு சொல்லிட்டு டயக்ராம் வரைய கத்து கொடுத்துட்டு, அப்புறம் ஃபர்ஸ்ட் குவார்டர்னா பிளஸ் ஃபோர்த் குவார்டர்னா பிளஸ் மைனஸ்னுட்டையும், அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் எப்படி கிடைக்கும், இந்த பாயிண்ட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஐடியா யூஸ் பண்ணி காஸ் ஆல்பா சைன் ஆல்பா, இங்க இது வந்து பி ஏ வெக்டர் பி வெக்டர் இங்க வந்து ஏ கேப்னா இந்த ஃபோர்த் குவாட்ரண்ட், அப்ப காஸ் ஆல்பா மைனஸ் சைன் ஆல்பா செகண்ட் குவாட்ரண்ட், காஸ் பீட்டா பிளஸ் சைன் பீட்டா, இது கேட்ட மாதிரி இது எழுதிட்டு நம்ம கிராஸ் சைன் பார்த்தாலே கிராஸ் பண்ணணும். கே வெக்டர் போட்டுட்டு லெஃப்ட் சைடு பார்த்து ஏற, அதே மாதிரி கே வெக்டர் போட்டு ரைட் சைடு பார்த்துறேன்றது நல்லா படிக்க முடியாது சொல்லி கொடுத்துலாம். நீங்க கிராஸ்னா டிட்டர்மெண்ட் ஐடியா யூஸ் பண்ணி இந்த 1 2 சொல்லிட்டு ஈக்குவேஷன் எழுதிடலாம். இங்க பாருங்க திரும்பி சொல்றேன், கொஸ்டின்ல சைன் வந்திருந்தாலும் காசு வந்திருந்தாலும் ஏ வெக்டர் பி வெக்டர் எழுதிட்டு பி கிராஸ் ஏனா நம்ம கே வெக்டர் சைன் ஆல்பா பிளஸ் பீட்டா கிராஸ்னா சைன் வரும். அதே மாதிரி பி கிராஸ் ஏனா கே போட்டுட்டு ரைட் சைடை பார்த்து எழுதிட்டு ஃப்ரம் 1 and 2 இப்படி எழுதிடலாம். படிக்க முடியாத பிள்ளைங்களுக்கு, படிக்கிற பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணணும், நம்ம கிளீனா என்ன பண்ணணும், அந்த கிராஸுக்கான ஐடியா என்ன, நம்ம டெஃபினேஷன் ஆஃப் பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். அப்புறம் பி கிராஸ் ஏன்னா நம்ம என்ன பண்ணணும், டிட்டர்மெண்ட் ஐடியா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு போடணும். அப்ப இதே காசா வந்தா என்ன பண்ணணும், ஓகே கூட கதை போதா. சைன் ஆல்பா மைனஸ் பீட்டா காஸ் ஆல்பா மைனஸ் பீட்டா இது மாதிரி கொஸ்டின்லாம் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக வரும். பிள்ளைங்களுக்கு முதல்ல டயக்ராம் எப்படி ட்ரா பண்ணுறேன், ஆல்பா மைனஸ் பீட்டாலே ஃபர்ஸ்ட் குவார்டரில் வரும். ஏ வெக்டர் எப்படி கண்டுபிடிக்கிறோம், காஸ் ஆல்பா சைன் ஆல்பா இருக்கும், ஐஜேகே போட்டுக்கணும். பி வெக்டர் எப்படி வரும், காஸ் பீட்டா ஐ சைன் பீட்டா ஜே போட்டுருக்கோம். நம்மளுக்கு கொஸ்டின் போய் பார்க்குறோம், காசு வந்ததுன்னா டாட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி போடணும். இப்போ நம்ம சைன் ஆல்பா மைனஸ் பீட்டானை பார்த்து பி கிராஸ் ஏ வெக்டர், பி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர், பி கிராஸ் ஏ வெக்டர்னா கே வெக்டர் போட்டுட்டு லெஃப்ட் சைடில் பார்த்து எழுதுறோம். பி கிராஸ் ஏனா கே வெக்டர் போட்டு ரைட் சைடை பார்த்து எழுதுறோம். ஃப்ரம் 1 and 2 கொஸ்டினே பார்த்து எழுதுறோம். படிக்க முடியாத பையன் அவனுக்கு அட்மிட் ஆகி ரொம்ப ஈஸியா 5 மார்க் எடுக்க ஆகிடுவான். படிக்கிற பிள்ளைங்களுக்கு நம்ம எப்படி சொல்லி தரோம்னா, எப்படி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஏ வெக்டர் கண்டுபிடிச்சோம், பி வெக்டர் கண்டுபிடிச்சோம், டெஃபினேஷன் ஆஃப் பி கிராஸ் ஏ என்ன பண்ணணும், அப்புறம் பி கிராஸ் ஏனா டிட்டர்மெண்ட்ல எழுதணும், அதுக்கப்புறம் 1 2 வச்சு இது கண்டுபிடிக்கணும். அது போல காஸ் ஆல்பா மைனஸ் பீட்டாவுக்கு நம்ம என்ன பண்ணணும், காஸ் ஆல்பா மைனஸ் பீட்டானா அதே ஏ வெக்டர் அதே பி வெக்டர் டாட் பண்ணணும். காசுனா டாட் பண்ணா இந்த லெஃப்ட் சைடு காஸ் ஆல்பா மைனஸ் பீட்டா வரும். அதே மாதிரி டாட் பண்ணா ரைட் சைடில் வரதை எழுதினோம். ஃப்ரம் 1 and 2 ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதணும். இது மாதிரி படிக்க முடியாத பையனே இல்லாத மாதிரி ஆக்கி எல்லாருமே படிக்கிற பையன், எல்லாருமே 5 மார்க் எடுக்க முடியும்ன்ற பையனை கொண்டு வரணும். அப்போ நல்லா டாப்பர்ஸ் கிளாஸ் ரூம்ல இருந்தா அவங்ககிட்ட நீங்க சொல்லணும், தம்பி இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி தான் நான் வந்து ஏ வெக்டர் கண்டுபிடிச்சேன், இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பி வெக்டர் கண்டுபிடிச்சேன், காசு கொடுத்துருக்காங்க, காசுனா டாட் பண்ணாதான் காசு வரும். மீனிங் ஆஃப் ஏ டாட் பினா மாலஸ் ஆஃப் ஏ மாலஸ் ஆஃப் பி ஏ, அதாவது காசு டீட்டா அதுதான் யூஸ் பண்ணி இதை கண்டுபிடிச்சேன். அது மாதிரி பி கிராஸ் ஏ பி டாட் ஏன்னா டெஃபினேஷன் ஆஃப் பி டாட் ஏ நான் அப்படியே டாட் பண்ண வேண்டியதுதான். ஏவும் பியும் டாட் பண்ணி எழுதி கண்டுபிடிச்சேன். ஃப்ரம் 1 and 2 இதுக்கு ஆன்சர் வர வச்சேன். இதை மாதிரி சொல்லி வர வைக்கிறது. இதே பிரின்சிபல் ஐடியா யூஸ் பண்ணி தான் ஒரே டைம்ல 2 5 மார்க்ஸ் சொல்லி தரேன் பாருங்க. நீங்க நல்லா புரிஞ்சுங்க. சைன் ஆல்பா பிளஸ் பீட்டாவும் சொல்லித்தரேன், காஸ் ஆல்பா பிளஸ் பீட்டாவும் சொல்லித்தரேன். நான் எப்படி நல்லா படிக்க முடியாதுன்னு எடுத்து போறேன் பாருங்க. அந்த ஆல்பா பிளஸ் பீட்டானா ஃபர்ஸ்ட் குவார்டர்லயும் டயக்ராம் வரும், ஃபோர்த் குவார்டர்லயும் டயக்ராம் வரும். ஃபர்ஸ்ட் குவார்டர்னா பிளஸ் பிளஸ் எடுத்துக்கணும், ஃபோர்த் குவார்டர்னா பிளஸ் மைனஸ் வரும்.
இது 5th இருந்தே அவனுக்கு பையனுக்கு தெரியும். அப்போ ஏ எங்க வருது? 4th குவார்டர்ல வருது. பிளஸ் மைனஸ் ஏ பாயிண்ட் காஸ் ஆல்பா மைனஸ் சைன் ஆல்பா. அப்போ அதனால ஐஜேன்னு எடுத்து வேண்டியதான். அதே மாதிரி பினா பிளஸ் பிளஸ், அப்போ காஸ் பீட்டா ஐ சைன் பீட்டா ஐஜே எடுத்து எழுத வேண்டியதான். இப்போ கொஸ்டின் போய் பார்க்குறோம். சைன் ஆல்பா பிளஸ் பீட்டாவா இருந்தா நான் என்ன சொல்லியிருக்கேன்? சைனை பார்த்தாலே கிராஸ் பண்ணணும். ஏன்னா மீனிங் ஆஃப் ஏ கிராஸ் பி என்ன சொல்றாங்க? மாலஸ் ஆஃப் ஏ வெக்டர் மாலஸ் ஆஃப் பி வெக்டர் சைன் தீட்டா என் கேப். அந்த அடிப்படையா பி கிராஸ் ஏ, பி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர், கே வெக்டர் சைன் ஆல்பா, இது பிளஸ் வரணும், இது பிளஸ் சைன் ஆல்பா பிளஸ் பீட்டா பி கிராஸ் ஏ, இந்த கே வெக்டர் போட்டு ரைட் சைடு எழுதிக்கிறோம். இதை மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிடணும். அது போல இந்த 6.7 எக்ஸாம்பிள் டயக்ராம் போட்டால் ஒரு மார்க்கு. ஏ டாட் பி ஈக்குவல் ஏ டாட் இதையும் செப்பரேட் பண்ண. ஸோ அப்போ நம்ம ஜீரோனாலே அதுக்கப்புறம் எப்படி இந்த சாப்டர்ல கான்செப்ட் எடுத்துமோன்னா, ஒரு கோப்லானர் கேட்காம கொஸ்டினே வராது, கொலினியர் கேட்காம கொஸ்டின் வராது. கோப்லானர், கொலினியர், கன்கரண்ட், சிங்குலர், இது மாதிரிலாம் வந்ததுன்னா நம்ம டிடர்மன்ட் வேல்யூ 0 எழுத வைக்க சொல்லணும். கோப்லானர்னாலே டிடர்மன்ட் வேல்யூ 0 வர வைக்கணும். இன்டர்செக்ட்னாலே டிடர்மன்ட் வேல்யூ 0 வர வைக்கணும். அப்போ டெல்டா ஈக்குவல் டு 0. கொலினியர்னாலே டிடர்மன்ட் வேல்யூ 0 வர வைக்கணும். சில டைம்ல இன்னைக்கெல்லாம் 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு டிடர்மன்ட் சிங்குலர் கோப்லானர் ஷோ தட் கோப்லானர் கொடுப்பாங்க. அப்போ 4 பாயிண்ட்ஸ் ஏபி ஏசி ஏடி கண்டுபிடிச்சிட்டு டிடர்மன்ட் பிளேன் ஈக்குவேஷன் ஒன் பாயிண்ட் எப்படி எடுத்துக்கிறோம், 2 பாயிண்ட் எப்படி எடுத்துக்கிறோம், 3 பாயிண்ட் எப்படி எடுத்துக்கிறோம். 3 பாயிண்ட் 2 பாயிண்ட் 1 ஈக்குவேஷன் எப்படி வருது, 1.2 ஈக்குவேஷன்ல அந்த ஜியோஜெப்ரால எடுத்து போய் காட்டி அதுக்கப்புறம் இன்னைக்கு பார்த்து ஜியோஜெப்ராவை எடுத்து பண்ணி 3 டைமென்ஷன் போயிட்டு இந்த 3 டைமென்ஷன்ல அந்த கோப்லானர் எப்படி கொலினியர் எப்படின்னு சொல்லிட்டு காட்டுறதும், அந்த லைன்லாம் எப்படி 1.2 லைன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றதையும், அந்த பராமெட்ரிக் ஃபார்ம் நான் பராமெட்ரிக் ஃபார்ம் கார்டீசியன் ஈக்குவேஷன்ஸ் கண்டிப்பா இது ஒரு 1 hour பையனுக்கு பிளேனை பத்தி சொல்லி கொடுத்து அந்த ஈக்குவேஷன்ல படிக்க வச்சு அதை ஒரு சம்மு நம்ம செஞ்சு காட்டி மீறி நிறைய சம்மு ப்ராக்டிஸ் பண்ண வச்சுட்டா கிரியேட்டிவா கேட்கும்போது எப்படி கிரியேட்டிவா கொஸ்டின் கேட்டாலும் நம்ம பையன் பாஸ் ஆகும். அது மாதிரி நம்ம மேக்ஸ் எஜுகேட் பண்ணனா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எப்பயும் ரிசல்ட் பார்த்து அஞ்சு வேண்டிய அவசியம் இல்லை. டிபார்ட்மெண்ட்ல ரிசல்ட் எப்ப கேட்டாலும் நம்ம பயப்படாம நம்மளுக்கு ரிசல்ட் 100% வரும். இதான் என் யுக்தி. இது மாதிரி ஃபார்முலா சொல்லி கொடுத்து நானே ஒரு கொஸ்டின் கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு பையனா அந்த 6.7ல 7 சம் இருக்கும். 7 சம்ல ஒரு பையனை எழுப்பி தம்பி இந்த பாயிண்ட் எத்தனை பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எத்தனை லைன் கொடுத்துருக்காங்க, இனி பராமெட்ரிக் கேட்கறாங்களா நான் பராமெட்ரிக் கேட்கறாங்களா கார்டீசியன் ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷன் சொல்ல வச்சு சொல்ல தெரியலன்னா நிக்க வச்சு அதுக்கப்புறம் அவனை வந்து அப்புறம் அப்ரிஷியேட் பண்ணி அவனை எப்படியாவது சொல்ல வச்சு முயற்சி எடுத்து அவனை அப்புறம் தான் உட்கார வைக்கணும் மொழிய டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. பையனை எந்த விதத்திலும் டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. அவன் படிக்க மாட்டான் தான், அவன் புரிஞ்சிக்க மாட்டான் தான், அது நம்மளுடைய வேலை கிடையாது. நம்ம வந்து கடவுள் வந்து கல்வி வைக்கிறது நம்மளுடைய வேலை. அதுக்கு அவனுக்கு நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து இறங்கி போனாலும் அது தப்பு கிடையாது. இறங்கி அவனுக்கு பாடத்தையும் கண்டென்ட்டையும் சொல்லி கொடுத்து அவன் தேர்ச்சி பெறும்போதுதான் அவனுடைய வெற்றி. நல்லா படிக்கிற பையன் வெற்றி அடைகிறது நம்மளுடைய வெற்றி கிடையாது. நல்லா படிக்கிற பையனை 200 எடுக்க வைக்கிறது அது ஒரு விதமான வெற்றி. நல்லா படிக்கிற பையன் ஒரு 10-15 பேர் கிடைச்சானா அவனை நீங்க என்ன பண்ணணும், நிறைய டெஸ்ட் வைக்க முயற்சி பண்ணணும். இது மாதிரி சில ட்ரிக்கி கொஸ்டின்லாம் இருக்கும். 4 பாயிண்டா கொடுத்துருவாங்க, 3 பாயிண்ட் கொடுத்துருவாங்க. அப்ப நம்ம எப்படி நம்ம அதை கண்டுபிடிக்கிறதுன்ற மாதிரி அவனுக்கு ட்ரிக்ஸ் கொஸ்டின் IIT JEE பழைய கொஸ்டின்லாம் எடுத்து கொடுத்து அவனையே நம்மள வேலை வாங்கணும். நல்லா படிக்காத பையன் யாருன்னு பார்த்து அவனுக்கும் தனியா கிளாஸ் எடுத்து அவனையும் உருவாக்கணும். இப்ப பாருங்க கிட்டத்தட்ட ஒரு 5-6 சாப்டர் முடிச்சிட்டேன். அடுத்த சாப்டர் போறேன். இந்த இன்டெகிரல் கால்குலஸை எப்படி வகுப்பறைக்கு எடுத்து போறேன்றத சொல்றேன். இதுவும் ரொம்ப ஈஸியான சாப்டர் தான். நீங்க மட்டும் டிஃபரன்ஷியல் கால்குலஸ் இன்டெகிரல் கால்குலஸ் நடத்தாம போயிட்டீங்கன்னா அவன் வாழ்க்கையே எதிர்காலத்துல இருந்துடும். பிசிக்ஸும் படிக்க முடியாது, கெமிஸ்ட்ரியும் படிக்க முடியாது, இன்ஜினியரே ஆக முடியாது, அட்லீஸ்ட் பாலிடெக்னிக் கூட அவன் போக முடியாது. இன்டெகிரல் கால்குலஸ் ஹையர் ஸ்டடீஸ் ஃபுல்லாவே
அந்த டிஃபரன்ஷியல் கால்குலஸ் இன்டெகிரல் கிளாஸ் ஆனது. ஏன் ப்ராபபிலிட்டியே இன்டெகிரல் கால்குலஸா தான் இருக்கு. அப்போ ஐஎஸ்டிஸ் படிக்க பார்த்து ஒன்று அப்ரிஷியேட் பண்ணுவான். மார்க் அவன் வந்து ஜஸ்ட் கூட பாஸ் ஆகிருப்பான், அவன் இன்ஜினியரிங் கிடைச்சிருக்கும். ஆனால் நீங்கள் கான்செப்ட் கண்டென்ட் கொடுக்க பார்த்து என்னைக்குமே மேக்ஸ் சார் வந்து மைண்ட்லேயே நிற்பார். எப்படி நான் வந்து கான்செப்ட் கண்டென்ட் எடுத்து முறைன்றது சொல்கிறேன் பாருங்க. முதல்ல நான் மாட்டு கடை எடுத்து செஞ்சிட மாட்டேன். எத்தனை எக்ஸசைஸ்ன்னு சொல்லிட்டு போர்டில் டாபிக் எழுதிட்டு எந்தெந்த எக்ஸசைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பற்றி பேசுவேன். இன்டகிரேஷன் எப்படி லெஃப்ட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணுறாங்க, ரைட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணுறாங்க, மிட் பாயிண்ட் ரூல் யூஸ் பண்ணுறாங்க, ஒரு சம் போட்டு காட்டிட்டு எல்லாமே அவனை ஒர்க் அவுட் பண்ண சொல்லுவேன். அடுத்த எக்ஸசைஸ் எப்படி எடுத்து போகிறாங்க, லிமிட் ஆஃப் த சம்மு, 2 சம் தான் கொடுத்துருப்பாங்க, 2மே போட்டு சொல்லிட்டு ஒரு 5-6 சம் நீங்கள் ஹோம்ஒர்க் கொடுக்கணும். ஹோம்ஒர்க் கொடுக்குறது முக்கியம் இல்லை, ஃபாலோ பண்ணணும். எப்போ ஃபாலோ பண்ண விட்டோமோ அப்பயே வெற்றி அடைய மாட்டோம். நம்மளை பையனை போய் பிளேம் பண்ணக்கூடாது. நம்மளை எப்பயுமே ஒரு நாளும் ப்ராக்டிஸ் பண்ணாத கிளாஸுக்கு போகவே கூடாது. நல்லா ப்ராக்டிஸ் எடுத்துக்கணும். நான் வந்து அட்வைஸ் சொல்றேன்னு நினைக்கக்கூடாது. இது நான் செய்யறத யார் பார்க்குறாங்க, சிஓ பார்க்குறாரு, ஹெச்எம் பார்க்குறாங்க, வாத்தியார் பார்க்குறாங்க, கடவுள் பார்க்குறாரு. நல்ல ஏழை பிள்ளைங்களுக்கு நம்ம இந்த வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, இந்த ஒரு லெக்சரர் போஸ்ட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, இதை உன்னதமாக செய்யணும், 100% செய்யணும்னு சொல்லிட்டு நான் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இது எப்படி எடுத்து போவோம்னா, செகண்ட் எக்ஸாம் லிமிட் ஆஃப் த சம் நான் கொடுத்துட்டு அதுக்கான அந்த சம்மேஷன் ஆஃப் என் ஃபார்முலா, சம்மேஷன் என் ஸ்கொயர் ஃபார்முலா. அதுக்கப்புறம் பழைய புக்கில் 8 ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. டெஃபரண்ட் இன்டெகிரல் இங்கே 12 ப்ராப்பர்ட்டி இருக்கு. 12 ப்ராப்பர்ட்டி சொல்லி கொடுத்தாலே அந்த பையன் IIT பாஸ் ஆகும். உன்னால முடியாது, நம்ம புக்கால IIT வர முடியாது, இது வந்து NCERT புக்கில் தான் படிச்சாதான் போக முடியும், அதெல்லாம் வந்து போய் இப்போ இருக்கிற சிஸ்டத்தில் இப்போ இருக்கிற 6வது புக்கு படிக்கிற பையன் 12வது வரதுக்காட்டியும் இந்த புக்கை தெளிவாக கான்செப்ட் புரிஞ்சு படிச்சா நீங்க மார்க் பேசிட்டு அது கடைசி காட்டும். ஆஃப் வேலிக்கு அப்புறம் டிசம்பர் அப்புறம் ஜனவரி பிப்ரவரியில நம்ம வந்து மார்க்காக நடத்தணும். நல்லா படிக்கிற பையனை கண்டுபிடிச்சு அவனை பாஸ் ஆக வைக்கணும். 100% தேர்ச்சி வந்து உண்மைதான், தேவைதான். அது எப்பன்னு கேட்டா டிசம்பருக்கு அப்புறம். அது வெளியுமே யாருக்கும் நீங்க ரிசல்ட் கொடுக்கணும்னு நினைக்காம எந்த ஒரு கான்செப்டையும் கண்டென்ட் விடாம ஒரு ஃபுல் டீச்சர்னா கான்செப்ட் விடாத நடத்துற டீச்சர் தான். அப்படி நடத்திட்டனாலே அவன் எதிர்காலம் பிரகாசமாகும். அப்ப நாம வந்து உண்மையான ஏனியா நடந்துக்கிறோன்றது நம்ம அப்பதான் நம்மளுக்கு சாட்டிஸ்பேக்ஷன் இருக்கணும், அப்பதான் நம்மளுக்கு தூக்கம் வரும். இப்ப அது மாதிரி இப்ப நான் எப்படி எடுத்த உடனே எப்படி நான் நடத்துறேன்னா ஏரியா தான் முதல்ல சொல்லி தருவேன். ஏரியா வராம கொஸ்டின் வராது. அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ் கொடுத்தாங்கன்னா நான் ஃபார்முலா பாருங்க YDXன்னு போடுவேன். அபவுட் Y ஆக்சிஸ் கொடுத்தாங்கன்னா XDY போடுவேன். எல்லா பிள்ளையுமே புரிஞ்சிடும். இப்ப நம்ம ஏரியா டக்குனு ஏரியா நடத்தக்கூடாது, கிராஃப் ஷீட் யூஸ் பண்ணணும். கிராஃப் ஷீட் யூஸ் பண்ணி அந்த காலத்துல இலையெல்லாம் காட்டி சொல்ற கிராஃப் ஷீட்ல ஏரியா ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணுறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வரணும். இதுக்கு நீங்க ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ணி வச்சு இந்த சில எக்ஸாம்பிள்லாம் எடுத்து வந்து அதுக்கப்புறம் ஏரியா எக்ஸ் வருது, எப்படி எக்ஸ் ஆக்சிஸ்னா எப்படி, ஒய் ஆக்சிஸ்னா எப்படி, டயக்ராம் இது மாதிரி போட்டு காட்டணும். நான் போட்டு காட்டுறேன் பாருங்க. எப்படி நம்ம வந்து லெஃப்டா ரைட்டா அப்பா டவுனா எப்படி சப்ராக்ஷன் பண்ற பாருங்க. அப்பு மைனஸ் லோயர் அதுக்கு அந்த மாதிரி எப்படி பண்ண பாருங்க. எக்ஸ் ஆக்சிஸ் டயக்ராம் இருக்கு, ஒய் போடுறேன், அப்போ ஒய் ஆக்சிஸ் வருது, அப்ப என்ன போடுற பாருங்க ஃபார்முலா. இது சின்ன விஷயம். இந்த சின்ன விஷயம் சொல்லி கொடுத்த உடனே ரிசர்ச் மைண்ட் ஆயிடு எப்படி கொஸ்டின் கேட்டாலும் கேட்க ஆரம்பிச்சிடும். இதை நம்ம சொல்றது இல்லை. கொஸ்டின் எடுத்துக்குவோம், வாட் இஸ் ஈவன், வாட் ஃபார்முலா we are going to use, ஃபைனலி அந்த அப்ளிகேஷன் பண்ணிட்டா போல்டு அப்ளிகேஷன் பண்ணிட்டா வெற்றி நடத்து தப்பு. அவன் நம்மளுக்கு தான் நேசிப்போம், நம்ம சொல்லி தரது புரியாத மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு விதமான வெற்றி. அன்னைக்கு கிளாஸ் ரூம்ல வெற்றி, நீண்ட காலத்துக்கு வெற்றி அடையணும், நாம வெற்றி அடையணும், பையன் வெற்றி அடையும், பையன் வெற்றி அடைந்து சமுதாயம் வெற்றி அடையும். அப்ப அதுக்கு இந்த மாதிரி பிட்வீன் டூ கர்வ்ஸ் 2 லைன்ஸ் அல்ல 2 இது மாதிரி கொடுத்தாங்கன்னா இது எப்படி வருதுன்னு பாருங்க. ரைட் மைனஸ் லெஃப்ட், அதுக்கப்புறம் இன்டகிரேஷன் ஃபார்முலா லிமிட் dy மாத்தி கூட போடலாம். இன்டகிரல் x1 மைனஸ் x2 dy போட்டா போடு, இல்ல y1 மைனஸ் y2 dx போட்டா போடு, எப்படி வேணாலும் போடலாம். அவனுக்கு எப்படி வேணாலும் வாய்ப்பு கிடைக்கும். சில நேரத்தில் நம்ம என்ன பண்றோம், நம்ம ஒரு மெத்தடை படிச்சுட்டு அதே போடணும்னு நினைக்கிறது இன்னி கல்வி முறைக்கு ஒத்து வராது. அதாவது ஆல் அதர் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் அடாப்டட் இன் சிஸ்டம். இந்த சிஸ்டத்துல எல்லா மெத்தடுமே உண்டு. நாம ஏதோ ஒரு புத்தகத்துல படிச்சுட்டு இந்த புக்கு தான் கிடையாது, எது வந்து பொருந்துதான்னு சொல்லிட்டு பார்த்து அவங்களுக்கு பையன் போட்டானா வாய்ப்பு கொடுத்து அவனை அப்ரிஷியேட் பண்ணி வெரி குட் இது மாதிரி நீ ட்ரை பண்ணதான் அவன் திங்க் பண்ணி அப்ப இன்னொரு ராமானுஜன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க நம்ம புக்ல படிச்சதே இதுதான் ரைட் நம்ம நினைச்சுன்னு இருக்காம அவங்கள எப்பயுமே பையனை வந்து என்கரேஜ் பண்ணணும். அப்படிதான் நான் வந்து சக்சஸ்ஃபுல்லா வெற்றி அடைகிறேன். அது மாதிரி வால்யூம் எக்ஸ்னா பை ஒய் ஸ்கொயர் டிஎக்ஸ் இன்டெகிரல் போட்டு போறீங்க, ஒய்னா அதே மாதிரி பை எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். வால்யூம் ஏரியா கொஸ்டின் வரும். நிறைய ட்ரிப்ஸ் பாருங்களேன். எப்பயுமே நான் இன்னைக்கு கூட இப்ப கூட இந்த எக்ஸாம்ல நான் கொஸ்டின் கஷ்டம் வந்தாலும் ஃபீல் பண்ணல. ஏரியா கொஸ்டின் வரும் சொல்லியாச்சு, வரும். டயக்ராம் போட்டா 1 மார்க் ஆச்சே. நீங்க வந்து என்ன பண்ணணும், கிளாஸ் ரூம்ல பையனெல்லாம் கூப்பிட்டு நிக்க வச்சு நீங்க அதுக்கு முன்னாடியே படிச்சு போயிடணும்.
12 சம் இருக்கா, 9 சம் இருக்கா, அந்த 9 சம்முக்கும் உள்ள டயக்ராம் ஃபுல்லா டக்குன்னு வரையணும். எப்படி வரைஞ்சேன்னு சொல்லணும். அந்த டயக்ராமுக்கு ஈக்குவேஷன் நீங்க சொல்லணும். அந்த டயக்ராமுக்கு இன்டகிரேட்டிவ் லிமிட் நீங்க சொல்லணும். டயக்ராமுக்கு சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிச்சு நீங்க சொல்லணும். டக்குன்னு அழைச்சிடணும். ஒரு 10 மினிட்ஸ் டைம் தரணும். இது மாதிரி டயக்ராம்லாம் நான் ஏதாவது ஒரு சம் டயக்ராம் கேட்பா நீங்க போடணும். இன்னொருத்த ஃபார்முலா சொல்லணும், ஒருத்தன் ஆன்சர் சொல்லணும். அப்போ ஆன்சர் ஈஸி ஆயிடுமே. அப்போ பேசிக் இதுக்கு நடத்துறதுக்கு முடியும் நம்ம 11th வர டிஃபரன்ஷியல் கால்குலஸ், இன்டெகிரல் கால்குலஸ் ஃபார்முலாவை அவனை படிக்க வச்சுக்கணும். இல்லை கிளாஸ் ரூம்ல டிஜிட்டல்ல அவன் டெய்லி பார்க்குற மாதிரி அந்த பேனரை நம்ம அடிச்சு வச்சிருக்கணும். நான்லாம் வகுப்பெல்லாம் அப்படி செஞ்சுன்னு இருக்கேன். அப்படி அந்த ஃபார்முலாவை பார்த்து சொல்ற மாதிரி வச்சுக்கணும். நம்ம பையனை குறை கண்டுபிடித்து விட்டுட்டு அவன் பார்த்து லைட்டாக பார்த்து புக்கில் இல்லை எழுதி அந்த பேஜில் வந்து ஃபார்முலா எழுதி வச்சுக்கணும். ஹோம்ஒர்க் கொடுக்கணும். தம்பி நாளை கிளாஸ் டிஃபரன்ஷியல் கால்குலஸ், இன்டெகிரல் கால்குலஸ் நான் ஃபார்முலா கேட்பேன், படிச்சுட்டு வரணும். படிச்சுட்டு வர முடியலையா அந்த பேஜில் எழுதி வச்சுக்கணும். அப்போ எழுதி வச்சிங்கன்னா நான் கேட்க பார்த்து உங்களுக்கு சொல்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அவன் ஆட்டோமேட்டிக்காக மெமரி ஆகிடும். சைக்காலஜி இது மாதிரி பாருங்களா. இதுக்கு ஷார்ட்கட்டு இது. இந்த ஒரு ரிசல்ட் 8a²/3 படிச்சிட்டிங்கன்னா நாளைக்கு y² 8s கேட்பான். ஏன் கண்டுபிடிச்சி இல்லை சப்ஸ்டிட் பண்ணா மார்க்கு. இதெல்லாம் என்ட்ரன்ஸ் டிப்பாக சொல்லணும். பெட்வீன் அதாவது ஏரியா பெட்வீன் ஒன் பேரபோலா அபவுட் இஸ் லேட்டஸ்ட் ரேட்னு சொல்லிட்டு இதை கொடுக்காம y² 8s கேட்பான். 4a = 8, a = 2. இந்த a = 2 போட்டால் என்ன கிடைக்கும்? ஏரியா ஆஃப் த பேரபோலா கிடைக்கும். இது மாதிரி சின்ன சின்ன ட்ரிப்ஸை நீங்களே கண்டுபிடிச்ச மாதிரி கிளாஸஸ் பில்டப் பண்ணணும். அப்பதான் வெற்றி அடைய முடியும். யாரா சொன்னாங்கன்னு நினைக்காம நீங்க சொன்ன மாதிரி சொல்லிட்டு எங்க மேக்ஸ் சார்னா சும்மா அப்படியே அவர் தான்டா கிளாஸ் ரூம்ல பெரிய ஆளு அப்படி மாதிரி காட்டினாதான் அவங்க நடிகர் மாதிரி காட்டிக்கணும். நீ கிளாஸ்ல நடிக்க போறன்ற மாதிரி ஃபீல் பண்ணாதான் நம்ம இந்த சமுதாயத்தை மேக்ஸ் மூலயமா நீங்க இன்னைக்கு காலகட்டத்துக்கு மேக்ஸ் டீச்சர் வலுவா இருந்தாதான் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வலு பெறும். ஏன்னா பிசிக்ஸ் புக்கும் கெமிஸ்ட்ரி புக்கும் ஃபுல்லாவே மேக்ஸ் புக்கு. அப்ப நம்ம கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கணும். அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கு முன்னாடியே டிஃபரன்ஷியல் இன்டெகிரல் கூட நடத்தலாம், தப்பு கிடையாது. பேசிக் சொல்லி தரலாம். வெக்டர் தான் ஃபுல்லா வெக்டர் கான்செப்டை அந்த 9 எக்ஸசைஸ். இப்போ நம்ம உதாரணத்துக்கு பாருங்களேன், லாஸ்ட் எக்ஸசைஸ் தான் நான் ஒரு தடவை பார்க்குறேன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. லாஸ்ட் எக்ஸசைஸ் என்ன வரும்? 6.9 நீங்கள் உடனே சொல்லணும். 6.9 என்ன தெரியுமாப்பா? ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் அல்லனா இமேஜ் ஆஃப் த பாயிண்ட். அதுக்கு என்ன ஃபார்முலா? அதுக்கு முன்னாடி எக்ஸசைஸ் என்னப்பா? கோப்லானர் டெல்டா வேல்யூ 0 வர வைக்கணும், டிட்டர்மெண்ட் வேல்யூ 0 வர வைக்கணும். இது மாதிரி 6.8 என்னப்பா? அது பிளேனை பத்தி ஆங்கிள் பிட்வீன் 2 பிளேன்ஸ். அதுக்கு டாட் பண்ணா 0 வந்தா போதும். ஆங்கிள் பிட்வீன் 2 பிளேன்ஸுக்கு என்ன ஃபார்முலா? between 2 planes என்ன ஃபார்முலா? between 2 லைனுக்கு என்ன ஃபார்முலா? 1 லைன் அண்ட் 1 பிளேனுக்கு என்ன ஃபார்முலா? ஆங்கிள் பிட்வீன் வெக்டர்ஸ் கண்டிப்பா வராம போவாது. அதுக்கப்புறம் ஸ்கியூல என்ன, ஷார்ட் டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, அது மாதிரி தெரிவிக்க விடணும் சப்ஜெக்ட். அப்பதான் நம்ம வந்து ரியலா சப்ஜெக்ட் கான்செப்டை நல்லா எப்போ எது கேட்டாலும் வர மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸி ஆகிடும். அதுக்கப்புறம் பாருங்களேன், இது வந்து எலிப்ஸ். நான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் மட்டும் சொல்லித்தரேன். நான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் மட்டும் சொல்லி கொடுத்து அதுலேருந்தே ஆன்சரை கண்டுபிடிக்க வைப்பேன். இதுக்கு வந்து பை ஏபி இதை சொல்லி கொடுத்துருவேன். இது வந்து பை ஏபி. நாளைக்கு வந்து 1 மார்க்ல என்ன பண்ணுவாங்க? a² 9 கொடுப்பாங்க, b² 16 கொடுப்பாங்க. 9னா 3, 16னா 4, அப்படியே 12 பைன் வர வைப்பேன். இதுக்கு டயக்ராம் போட சொல்லுவேன். அபவுட் எக்ஸ் ஆக்ஸ்னா y dx போடுவேன், இன்டெகிரல் போடுவேன். இது மாதிரி டயக்ராமுக்கு மார்க் கிடைக்குது என்றதை புரிய வைப்பேன். between 2 parabolas, between 2 parabolas ஆல்ரெடி ஃபார்முலா சொல்லிட்டேன். a = integral y minus y1 minus y2 dx or x1 minus x2 dy வச்சுக்கலாம். சால்வ் பண்ணி 2 ஈக்குவேஷன் கொடுத்தா சால்வ் பண்ணி அந்த லிமிட்டிங் பாயிண்ட் எடுத்துக்கலாம். அந்த லிமிட்டிங் பாயிண்ட் இங்க வர பாயிண்ட்டும் இங்க வர பாயிண்ட் எடுத்துக்கலாம். அது மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். இல்லைன்னா இதுக்கு ஷார்ட்கட் இருக்கு. 16a/3 ஃபார்முலா இருக்கு. 4a = 4a கண்டுபிடிச்சிடலாம். 4b = b கண்டுபிடிச்சிடலாம். இது ரெண்டுத்தையும் அப்ளை பண்ணி இது மாதிரி கண்டுபிடிக்கலாம். இது மாதிரி அந்த இம்பார்ட்டன்ஸ் மட்டும் பிபிடி போட்டு காட்டிட்டு லாஸ்ட் மூமெண்ட்ல பிபிடி போட்டு காட்டு அவனுக்கும் வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சு நீங்க அட்மினா இருக்கணும், அவன் யாருமே பார்ட்டிசிபெண்டா இருக்கணும். இதை டெய்லி 10 டைம் 5 டைம் பார்க்க சொல்லி அப்புறமேட்டா டெஸ்ட் வைக்கணும். அப்போ எவ்வளோ அளவுக்கு நம்ம சப்ஜெக்டை கொடுக்குறோமோ நம்ம எப்பயுமே டயர்ட் ஆகக்கூடாது. கடைசி வரையும் முயற்சி பண்ணாதான் அப்போதான் நம்ம வெற்றி அடைய முடியும். அதுக்கப்புறம் அடுத்த சாப்டர் பாருங்க, டிஃபரன்ஷியல் கால்குலஸ். இது எப்படி நம்ம பையனுக்கு எடுத்து போறது? உண்மையாலுமே இதை மைண்ட் மேப் போட்டு கொடுத்து ரொம்ப தரவா வர மாதிரி செய்யணும். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் 7.1 வெலாசிட்டினா என்னன்னு சொல்லி தரணும், ஆசலரேஷன் என்ன சொல்லி தரணும், மேக்ஸிமம் ஹைட்னா என்ன சொல்லி தரணும், பார்ட்டிகல் கம்ஸ் டு ரெஸ்ட் என்ன சொல்லி தரணும். டெஃபினேஷன் சொல்லி தர முடியலனா கூட இப்போ வெலாசிட்டினா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் என்னது அந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லணும் கூட அவசியம் கிடையாது. ஒரு தடவை டிவைஸ் பண்ணா வெலாசிட்டிப்பா. ஆசலரேஷன் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டின்னு கூட சொல்ல தேவையில்ல. 2 times டிஸ்டன்ஸ் டிஃபைன் பண்ணோம்னா
உங்களுக்கு ஆசிலேஷன் கிடைக்கும். இல்லை டிஸ்பிளேஸ்மெண்ட்டு ஒரு தடவை பண்ண வெலாசிட்டியை ஒரு தடவை டிஃபைன் பண்ண ஆசிலேஷன் கிடைக்கும்ன்றதை சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் அழகாக ஓட்டலாம். அதே மாதிரி செகண்ட் எக்ஸசைஸை பொறுத்தவரையும் 7.2 இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ், ஈக்குவேஷன் ஆஃப் டேன்ஜென்ட், ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல், ஆங்கிள் பிட்வீன் டூ கர்வ்ஸ், இதை நல்லா தரவு பண்ணணும். அதுக்கப்புறம் மீன் வேல்யூ தீரும், ரோல்ஸ் தீரும், எல்லாமே தீரும், ஒரு தடவை டிஃபைன் பண்ண ஃபார்முலா, கண்டிஷன். அதுக்கப்புறம் லிமிட் பொறுத்தவரையும் LH ரூல், லோபித்தால் ரூலை யூஸ் பண்ற மாதிரி. அப்போ இன்டர்னமெண்ட் ஃபார்ம்னா என்னன்னு சொல்லி கொடுத்துட்டு என்ட்ரன்ஸ்னா லோபித்தால் ரூல் யூஸ் பண்ணி லிமிட் கேட்காம கொஸ்டின் வராமல் போகாது. அப்போ லிமிட்டை கண்டிப்பாக சொல்லிடணும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் இந்த டிஃபரன்ஷியல் கால்குலஸ் இன்டெகிரல்ஸ் பார்க்கக்கூடாது, அவனுடைய எதிர்காலம் சொல்லிட்டு நம்ம டீச் பண்ணணும். அப்படி டீச் பண்ணா அப்படிதான் நான் டீச் பண்ணி வந்திருக்கிறேன். நிறைய பேர் என்னோட கிராமத்துல இருந்தாலும் வயதா ஒரு பள்ளிங்க எல்லா வருஷமும் நான் வந்து நிறைய ட்ரைனிங் போனாலும் குறைஞ்ச நாள் பள்ளிக்கு போனாலும் நிறைய நேரம் வந்து இது மாதிரி பிள்ளைங்களோட அது நிறைய ஸ்பெஷல் கிளாஸ் நிறைய இதெல்லாம் வச்சு இது மாதிரிலாம் போட்டு காட்டி அவங்கள வந்து எல்லாருக்கும் லேப்டாப் வசதி இருக்கிறதுனால எல்லா சாப்டரும் நான் வந்து நோட்ஸ் கொடுத்துருவேன், எல்லா சாப்டருக்கும் இது மாதிரி பிபிடி கொடுத்துருவேன், எல்லா சாப்டருக்கும் நானே யூடியூப் வச்சுக்கிறதுனால ஒரு சம் விடாத எல்லா சம்மும் போட்டு காட்டியிருக்கேன். பிள்ளைங்களும் போட்டு பார்த்து அவங்களே வந்து திறமை ஆகிற அளவுக்கு விட மாட்டேன். நான் வந்து எனக்கு வேற வேலை தெரியாது, படிப்பு டீச்சிங் இதே தான். அவனை நான் என்ன எப்படியாவது மார்க் 200 எடுக்கிறது ட்ரை பண்ணுவேன். நல்லா படிக்க முடியாத பையனை பாஸ் ஆக வச்சிருவேன் 100%. லாஸ்ட் இயரும் சென்டம் தான், 11th இது வரையும் கன்யூஸாக சென்டம் எடுத்து வரேன். 12th எப்பனா தான் ஒரு வருஷம் 2 வருஷம் ஒருத்தம் 2 பேர் ஃபெயில் ஆகும். ஆனால் 97 குறைஞ்சது இல்லை, எப்பயுமே 97 மேலே தான் இருப்பேன். மோஸ்ட் ஆஃப் த இயர் வந்து 100% தான் கொடுப்பேன். இந்த யுத்திகள் எல்லாமே கடைசி நேரத்துல தான். ஃபர்ஸ்ட் நான் ஆரம்பிக்க பார்த்து என்ன பண்ணுவேன்னா சாதா ஸ்கொயர் ரூட் கூட எல்லா மெத்தடும் சொல்லி தருவேன், சாதா இந்த ஃபேக்டரைசேஷன் கூட சொல்லி தருவேன், ட்ரினாமெட்ரி டி ரேஷியோ கூட சொல்லி தருவேன். தெரியலன்னு சொல்லுற பையனுக்கு வந்து நம்ம பையனுடைய அவனுடைய வார்த்தைகளை செவிசாச்சு அவனுக்கு என்ன தேவையோ வகுப்பறையில் கொடுக்குறது தான் நல்ல டீச்சிங். என்னை பொறுத்தவரையும் அந்த நல்ல டீச்சிங் தான் நான் முயற்சி பண்றேன். அதை தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துன்னு வரேன். இது உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, நீங்களும் கொஞ்சம் அது மாதிரி மனசு வச்சிங்கன்னா இந்த சாப்டர்லாம் ஈஸி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ட்ரீல காட்டுறதை வந்து நான் ஒர்க் பண்ணி பிள்ளைங்களுக்கு போட்டு காட்டி இப்போ உங்களுக்காக தயார் பண்ணல, இதெல்லாம் நான் வந்து பிபிடி டீச்சர்ஸுக்காகவும் நான் ட்ரை பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து நான் கிளாஸ் ரூம்ல எனக்கு என்ன சான்ஸ் கொடுத்துருக்காங்க STCலன்னா பாண்டிச்சேரியில, நீங்க வந்து கிளாஸ் ரூம்ல எதை யூஸ் பண்றீங்களோ நீங்க எப்படி ரிசல்ட் கொடுக்குறீங்களோ அதை காட்டுங்க டீச்சர்ஸ் கிட்ட சொன்னதுனால நான் கடைசி நேரத்துல வகுப்பறையில அந்த பிள்ளைங்களே பாத்துக்கிற மாதிரி ஒரு பிபிடி ரெடி பண்ணி இந்த 12 சாப்டரும் இதை மாதிரி போட்டு காட்டும் போது ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டு காட்டியிருப்பேன். அவங்க 2 தடவைக்கு 3 தடவை இதை பார்க்கும்போது ஈஸியா புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சமயம் எடுத்துங்களா, ஆங்கிள் பிட்வீன் டூ கர்வ்ஸ் உடனே ஃபார்முலா படிக்க சொல்லியிருப்பேன், அவன் எழுதுனா 1 மார்க்கு. டயக்ராம் இது பேரபோலா கர்வ், இப்படி டயக்ராம் போட்டோன்னு உங்களுக்கே தெரியும். 10th அவன் கிராஃப் படிச்சிடறான். 10th கனெக்ட் கொடுக்கணும், எப்பயுமே லிங்க் கொடுத்ததாங்க மேக்ஸ் டீச்சர். அங்க 10th கிராஃப் எப்படி வரைஞ்சீங்கப்பா நாம மேலே இருக்கும், ஓகே அப்ப 2 போடு, எக்ஸ்ல 1 போடு, 3ல போடு, அப்ப இன்டர்செக்டிங் ஆகுது, இந்த இடத்த நம்ம கண்டுபிடிக்க போறோம். டேஞ்சன் ஃபார்ம் ஆகுது, தீட்டா கண்டுபிடிக்கணும். ஆங்கிள் பிட்வீன் டூ கர்வ்ஸ் ஃபார்முலா படிச்சுக்கிறான். அப்ப வி நீட் வாட்னு கேட்போம், M1 M2. அதுக்கு முன்னாடி நான் தேவைப்படுது இன்டர்செக்டிங் பாயிண்ட், 2த்தையும் சால்வ் பண்ணணும். அவன் இஷ்டத்துக்கு ஒண்ணும். இப்பதான் போய் டீச்சர் இன்வால்வ் ஆகிறோம், ஃபார்முலா யூஸ் பண்றோம், கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் யூஸ் பண்றோம், ஃபேக்டரைஸ் யூஸ் பண்றோம். அவனுக்கு என்ன வருமோ அதை யூஸ் பண்ணணும். இதாங்க பெஸ்ட். நான் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் போடலாமான்னு கேட்பேன், இல்ல 3மே போட்டு காட்டுவேன். திறமையை யூஸ் பண்றதுக்கு டைம் ஆகும் தான். கம்ப்ளீட்டிங் ஸ்கொயரா, ஃபார்முலாவா, இல்ல நான் வந்து ஃபேக்டரைஸ் பண்ணலாமா, இல்ல என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் இல்லாம அங்க ஸ்டூடெண்ட் மூஞ்சி பார்த்தா தெரியும். அதுக்கேற்ற மாதிரி சால்வ் பண்ணிட்டு அவன் இஷ்டம் சால்வ் பண்ணா கூட அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கர்வை கன்சிடர் பண்ணி டிஃபைன் பண்ணி ஃபர்ஸ்ட் M1, அப்ப செகண்ட் கர்வ் எடுத்துக்கின்னு அதை டிஃபைன் பண்ண M2, அதுக்கப்புறம் இந்த 2த்தையும் யூஸ் பண்ணி டீட்டா கண்டுபிடிப்பேன். எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாருங்க. இது மாதிரி இங்க இந்த எக்ஸசைஸ் விளப்பத்தர பார்த்து 7.2 சொல்லி தர பார்த்து ஆங்கிள் பிட்வீன் டூ கர்வ்ஸ்னா என்னன்னு சொல்லி தரணும். ஆர்த்தோகனல், நார்மல், π/2, கட்டட் ரைட் ஆங்கிள்ஸ், இப்படின்னா என்னப்பான்னு சொல்லி தரனா, இப் டூ கர்வ்ஸ் ஆர் ஆர்த்தோகனல் M1 ஈக்குவல் டு M2ன்றதையும் M1 இன்ட்டு M2 இஸ் ஈக்குவல் டு -1ன்றதையும், டூ கர்வ்ஸ் ஆர் பேரலல் சொல்ல பார்த்து M1 ஈக்குவல் டு M2ன்றதையும் சொல்லி தரணும். இது சொல்லி கொடுத்தா அதுக்கு வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் பாருங்க அந்த எக்ஸசைஸ் முக்கியமா லாஸ்ட்ல வர்றத எக்ஸசைஸ் நல்லா சொல்லி தரணும். ட்ரேஸ் கர்வ், நெக்ஸ்ட் கர்வு, அதே மாதிரி அசிம்ப்டோட்ஸ் பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதுக்கு ஏன்னா இதெல்லாம் வந்து
இன்ஜினியரிங் பார்த்து ஸ்கெட்ச் த கர்வ் வருது. பையன் போய் நம்ம சொல்ல தெரியாதவட்ட வந்து எந்த ஸ்கூல்ல படிச்சான், கவர்மெண்ட்ல படிச்சான்றத அவன் நினைக்கக்கூடாது. கவர்மெண்ட்ல படிச்சிருப்பானா அவன் சூப்பரா இருப்பான்ற மாதிரி அவன் இன்ஜினியரிங் தேவையானதை நம்ம நடத்தணும். அப்படிதான் பார்க்கணும். பாஸ் ஆகிறது கிடையாது. அவன் இன்ஜினியரிங் போறான், அங்க ஹெச் த கர்வ் தேவைப்படுது, அங்க இன்ஜினியரிங் அவன் மேல நாலேஜ் தேவைப்படுமா, இந்த எக்ஸசைஸ் எல்லாம் தேவைப்படுது. அப்ப லாஸ்ட்ல அப்ளிகேஷன் ப்ராப்ளம் லைஃப் ஓரியன்டா இருக்கும். அந்த அப்ளிகேஷன் ஓரியன்டா என்ன தேவைப்படுது, மேக்ஸிமம் மினிமம் என்ன கிரிட்டேரியா, வாட் இஸ் த கிரிட்டேரியா ஃபார் ஃபைண்டிங் மேக்ஸிமம் மினிமம்ன்றத சொல்லி தரணும். ஃபர்ஸ்ட் dy/dx கண்டுபிடிக்கணும், ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ். ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஈக்குவல் டு 0 கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் செகண்ட் டெரிவேட்டிவ் பிளஸ்ஸா மைனஸா, பிளஸ்ஸா இருந்தா மினிமம், மைனஸா இருந்தா மேக்ஸிமம். இதை சொல்லி கொடுத்துட்டு கண்டிப்பா அப்பதான் போகணும். அதுக்கப்புறம் கான்கேவிட்டி, கான்வெக்சிட்டி, பாயிண்ட் ஆஃப் எலிவேஷன், இங்க கிரிட்டேரியா சொல்லி தரணும். அதை கண்டிப்பா டயக்ராம்ல போட்டு காட்டி எந்த இடத்துல மேக்ஸிமம் ஆகுது, எந்த இடத்துல மினிமம் ஆகுது, எந்த இடத்துல பாயிண்ட் வந்து இன்ஃப்ளெக்ஷன் ஆகுது, எந்த இடத்துல கான்கிட்டி ஆகுது, எந்த இடத்துல கான்வெக்சிட்டி ஆகுது, இதெல்லாம் நம்ம வந்து டெக்னாலஜி வந்து நம்ம ஃப்ரெண்ட்லியா நம்ம போய் கிட்ட போகும்போது தான் அது நம்மளுக்கு ப்ராக்டிஸ் பண்ணதான் ஆகும். அதெல்லாம் கொண்டு போகலாம். இல்லை கிளாஸ் ரூம்ல நல்லா படிக்கிற பையன் இருப்பான், அதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். இது மாதிரிலாம் நம்ம செஞ்சோன்னா அந்த சாப்டர் ரொம்ப ஈஸியா இருக்கும். மிக முக்கியமா அந்த டாபிக்ல 7.1, 7.2 அது போல 7.8 அண்ட் 7.7 நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணணும். எல்லா சாப்டருமே கவர் பண்ணிட்டேன். லாஸ்ட் சாப்டர் பொறுத்தவரையும் அதாவது மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் சிபிஎஸ்சியில் சொல்லுவாங்க இதை, அதாவது டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ். டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ் ஐஐடி ஜேஇக்கு ஒரு கொஸ்டின் வரும். பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஈஸியான டாபிக். வழக்கமா நம்ம செய்யற பைனரினா என்னன்னு சொல்லி தரணும், மேட்ரிக்ஸ்ல பூலியன் அல்ஜிப்ரா சொல்லி தரணும், அண்டு ஆர் எப்படி சொல்லி தரணும், லாஜிக்கல் கேட்ஸ் பத்தி சொல்லணும். இது சொல்ல பார்த்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பையன் இருப்பான், அவனுக்கு லாஜிக்கல் கேட்ஸ் நாங்கள் படிச்சிருப்பான், அதுக்கு நீங்க கனெக்ஷன் கொடுக்கணும். பிசிக்ஸ்ல அதே மாதிரி பையன் வந்து அண்டு ஆர் நெட் கேட்டு படிச்சிருப்பான், அதுக்கு கனெக்ஷன் கொடுக்கணும். அப்படி கனெக்ஷன் கொடுத்தாதான் நம்ம நல்லா வாதாரு. அங்க என்னப்பா படிச்சீங்க சொல்லணும். இங்கிலீஷ் சார் என்ன சொல்லியிருப்பாருன்னா டிஸ்ஜங்ஷன், கன்ஜெக்ஷன் அது மாதிரி சொல்லியிருப்பாரு. அங்க ஆர் நாட்டு அங்க என்னப்பா சொல்லணும், இல்ல நீ அங்க டார்ச்சர் கொடுக்கணும் லைட்டா. இது மாதிரி எஜுகேஷன் எஜுகேட் பண்ணணும் மேக்ஸை. அதுக்கப்புறம் க்ளோசர் என்னன்னா, பைனரி என்னன்னா, காமுடேட்டிவ்னா என்ன, எப்பயுமே டேபிள் போடுற மாதிரி சம் வரும். அதுக்கப்புறம் காமுடேட்டிவ், இன்வர்ஸ், ஐடென்டிட்டி, இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள ப்ராப்பர்ட்டி, அதுக்கான லாஸ் என்னன்னா, இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்தோம்னா நம்மளுக்கு பையனுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்கு அடுத்த டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிச்சாச்சு. செகண்ட், தேர்டு சாப்டர் 3 போட்டு வரலையும் தியரி ஆஃப் ஈக்குவேஷன். இந்த தியரி ஆஃப் ஈக்குவேஷன் ஒண்ணுமே இல்லை, சிந்தட்டிக் டிவிஷன் யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸை பொறுத்த வரையும் அந்த குவாட்ராடிக் ஈக்குவேஷன் தான், ஸ்கொயர் வச்சு கியூபிக் ஈக்குவேஷன், அது மாதிரி 4th டிகிரி ஈக்குவேஷன், 6th டிகிரி ஈக்குவேஷன், 5th டிகிரி ஈக்குவேஷனை சால்வ் பண்ற மாதிரி ஈக்குவேஷன்ஸ் இருக்கும். இதை சால்வ் பண்ணது. அதே மாதிரி 3.2 வரதுலையும் குவாட்ராடிக் ஈக்குவேஷன், சமாவது ரூட் கண்டுபிடிக்கிறது எப்படி, ப்ராடக்ட் டெரிவேட்டிவ் ஈக்குவேஷன் முடியுது எப்படி, அதுக்கப்புறம் ஈக்குவேஷன்ஸ் எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணுறதுன்றத சொல்லி கொடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் டிஸ்கார்ட் ரூல் லாஸ்ட் எக்ஸசைஸ், அது நம்மளுக்கு பிளஸ் மைனஸ் வச்சு டிஸ்கார்ட் ரூல் சொல்லிருவீங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்போர் 6 வருதுன்னா ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனை S² டிவைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபார்ம் பண்ணி ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சி ஈஸியா போடலாம். பொதுவாக S³ வந்துச்சுன்னா டானா டிவிஷன், சிந்தட்டிக் டிவிஷன் வச்சு ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். பொதுவாக பிள்ளைங்களுக்கு 10th பிள்ளைங்களுக்கு 10th ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஈஸியா இருக்கும். அந்த சாப்டர் 3, 12 ரொம்ப ஈஸியா இருக்கும், அதில் நல்லா நடத்தலாம். ஆனா இன்னைக்கு வந்து ப்ளூ பிரிண்ட் இல்லாதனால இது வரும் அது வரும்னு சொல்றது ஏதுவா இருக்காது. அதை விட்டுட்டு கடைசி நேரத்தில் வேணுமா சொல்லிக்கலாம், ப்ரிடிக்ஷன் அது தப்பா கூட போயிடலாம். ஆனா கண்டென்ட் கான்செப்ட் தான் நம்பணும், அதுதான் நம்மளுக்கு முக்கியம். மார்க் ஒரு இந்த புக்கு தயாரிக்க எப்படி இந்த புக்கு உருவாக்கிறாங்க, கரிக்குலம் எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க, இந்த புக்கு 11th 12th ஏன் இப்படி வச்சிருக்காங்கன்னா அந்த கரிக்குலம் ஃப்ரேம் பண்ண பார்த்தோம். இந்த இருந்தன்றதுல ஒரு மெம்பரா நான் இருந்ததுல இந்த புக்கு இந்த வயசுல தேவையான கண்டென்ட் கான்செப்ட், அது மட்டும் இல்லாம உலக அளவுல மட்டும் இல்லாம இந்திய அளவுல மட்டும் இல்லாம NCERT போற்றக்கூடிய பாராட்டக்கூடிய ஒரு சிலபஸ். இந்த சிலபஸ் மேக்ஸ் பையன் நல்லா தரவாறு 11th புக்கும் 12th புக்கும் படிச்சுட்டானா, இல்ல எல்லா பாடத்தையுமே இப்போ பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, எல்லாம் பயாலஜி எல்லாம் சேர்த்து படிச்சுட்டானா நீட்டுக்கு கண்டிப்பா செலக்ட் ஆகக்கூடிய அளவுக்கு தான் செய்யறாங்க. அதனால எந்த அளவுக்கு பையன் எடுத்துக்கிறான், மெமரி பண்ணாத கான்செப்ட் கண்டென்ட் புரிஞ்சு அப்ளை பண்ற நாலேஜ் ஏற்படுத்திக்கினானா எதிர்காலத்தில் நம்ம வந்து அச்சீவ் பண்ணுவோன்றத நான் இந்த இடத்துல குறிப்பிடுறேன். IIT ஜெயெல்லாம் இன்னொரு 5-6 வருஷத்துல கண்டிப்பா நம்ம இந்த டெக்ஸ்ட் புக் ஃபாலோ பண்றாங்க, கண்டிப்பா ரீச் ஆவாங்க. அதுக்கு நம்முடைய உதவி, மேக்ஸ் டீச்சரான நம்முடைய உதவி, எல்லா பாடத்தினுடைய கண்டென்ட் கான்செப்ட் ஒழுங்கா நம்ம வந்து வகுப்பறையில யாரோ நம்மளை பாக்குறாங்கன்ற முறையில ஒவ்வொரு நாளும் தயாரிப்போட சென்று
சின்ன விஷயமா இருந்தாலும் ப்ரிப்பரேஷனோட போயிட்டு அப்படி நம்ம போனதுனால தான் நான் வந்து இது வரையும் எல்லா வருஷமும் ரிசல்ட் வர அன்னைக்கு பயந்தாலும் நான் எப்பவுமே பயந்தா கூட நான் சண்டை தான் எடுத்துக்கிறேன். அது மாதிரி நீங்களும் முயற்சி எடுங்க, கண்டிப்பாக சண்டை கொடுப்பீங்கன்றத கூறிக்கொள்கிறேன். ஆனால் இந்த வாய்ப்புக்கு எஸ்டிசிக்கும் புதுச்சேரி அரசுக்கும் ரொம்ப நன்றி கூறிக்கொள்கிறேன். என்னால் முடிஞ்ச வழி நல்லா சொல்லியிருக்கேன். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிருப்பேன், இருந்தாலும் இந்த 12 சாப்டர் முடிக்கணுன்ற எண்ணத்தில் தான் செஞ்சேன். 4th சாப்டர் பொறுத்தவரையும் tan inverse of x, tan inverse of y, tan inverse of y minus tan inverse of y, xy இந்த 2 ஃபார்முலா வச்சே நம்ம ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். அங்கே வந்து ட்ரிகோனோமெட்ரி டேபிள் கண்டிப்பாக சொல்லி தந்துடணும். அந்த டேபிள் தெரியலனா ட்ரிகோனோமெட்ரி டேபிள் வச்சு நம்ம அதை டொமைன் ரேஞ்சு இதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. ஏதாவது கேள்வி கேட்க சார்? சார் வாட்ஸ்அப் மூலமாவோ சாட் மூலமாவோ கேட்டீங்கன்னா அது பதில் அளிக்க விரும்புகிறேன் சார். Normally we know very well this times what are the steps you have taken to bring up lower means poor students into average level. Slowly லாஸ்ட் மினிட்ல என்ன பண்ணணும், என்கரேஜ் பண்ணணும். அதுக்கு புக் பேக் 1 மார்க் படிக்க வைக்கணும். ஃபர்ஸ்ட் அட்லீஸ்ட் புக் பேக் 1 மார்க், அந்த புக் பேக் 1 மார்க் படிக்க வச்சுட்டு டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ண வச்சுக்கணும். ஸ்லோ லேர்னர்ஸ் பத்தி டெஸ்டால தான் உயர்த்த முடியும். அதுக்கப்புறம் டெய்லி அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் டெஸ்ட் வைக்கணும். அவங்க தம்பி டெஸ்ட் எதுன்னு சொல்லக்கூடாது. ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும், 1 மார்க் டெஸ்ட் சொல்லி கொடுத்துட்டு பிராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த பாடத்தை சொல்லி அதை நம்ம வந்து மார்னிங் செஷன்ல ஒரு 1 hour ஒரு பீரியட் ஆகும். ஈவினிங் செஷன்லயோ லஞ்ச் டைம்லயோ அது வெளியே எவாலுவேட் பண்ணலன்னா அதுவும் ரிசல்ட் கொடுக்காது. எவாலுவேட் பண்ணிட்டு மிஸ்டேக் பண்ணி அவங்க மார்க் 5 மார்க்னா 5 மார்க் உள்ள எடுத்துக்கிற என்ன தப்பு வந்துருக்குன்னு சொல்லிட்டு அதை கரெக்ட் பண்ணி திரும்பியும் ரீடெஸ்ட் பண்ற வரையும் ஃபுல் மார்க் எடுக்கிற வரையும் ரீடெஸ்ட் வச்சு திரும்பியும் அவனுக்கு டெஸ்ட் கனெக்ட் பண்ணி போனா அந்த ஸ்டூடெண்ட்ஸே இருக்க முடியாது. அவன் வந்து ஆவரேஜா மாறுவான். அதுக்கப்புறம் அவனே கூட டாப்பர்ஸா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். டெஸ்ட் தான் சார். ஆனா டெஸ்ட் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாடம் நம்ம டெஸ்ட் வைக்க போறோம்னா அதுக்கு முன்னாடி ஏற்கனவே முடிச்சதை வச்சு முடிச்சேன்னு சொல்லக்கூடாது. அன்னைக்கு ஒரு நாள் படிக்க சொல்லிட்டு அன்னைக்கு நம்ம என்ன டெஸ்ட் கொடுத்துருக்கோம் நடத்தி காட்டிட்டு ஈவினிங் டெஸ்ட் ஈவினிங்கும் உங்களுக்கு பீரியட்ல உங்களுக்கு எப்ப அந்த டைம் பீரியட் இருக்கோ அந்த டைம்ல டெஸ்ட் வச்சு அதுக்கப்புறம் எவாலுவேட் பண்ணி அடுத்த டெஸ்ட்டுக்கு முன்னாடி எவாலுவேட் பண்ணி அவன் அவுட்புட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வச்சா கண்டிப்பா சக்சஸ் பண்ணலாம் சார். இதை தான் நான் யூஸ் பண்றேன் சார். இது கண்டிப்பா நான் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட எடுத்து போவேன், பிரின்சிபால் எடுத்து போவேன். அவங்க மூலியமாவும் அப்ரிஷியேட் பண்ணணும். பிரின்சிபால் விபி இல்ல பேரண்ட்ஸ் அடுத்த டெஸ்ட் எவாலுவேட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பிரின்சிபால் விபி எல்லாம் படிக்கிறாங்க அதுக்கப்புறம் அப்ரிஷியேட் பண்ணதுக்கு ஒரு பிரின்சிபால் விபி எல்லாம் டிஸ்கஸ் பண்ண படிக்கிறதுக்கு கண்டினியூட்டி சார். என்னன்னு கேட்டீங்கன்னா 8.8, 8.9, 8.8 ஓகே. காமன் ஐடியா டு டீச் த கான்செப்ட் இன் எக்ஸர்சைஸ் 8.3 சம் நம்பர் 7. ஓகே ஓகே சார் சொல்றது என்ன புக்ல வராத அதாவது 8.3ல லிமிட் வந்து 8.5 வச்சு புக்ல இல்லாத கான்செப்ட் எடுத்துருக்காங்க. இதே மாடல்ல எக்ஸாம்ல கான்செப்ட் ஐஐடி சிலபஸ் ஏத்த மாதிரி எக்ஸாம் ஆனா நம்ம அந்த கான்செப்ட் என்ன பண்றோம் இங்க சொல்லி தரமான எக்ஸாம் கேட்கறாங்க. ஆனா கேட்கவும் இல்ல. நிறைய பிரஷர் காரணமா என்ன பண்ணாங்க நம்ம ரிவ்யூ பண்ற மாதிரி ஆயிடுச்சு. புக்ல ஐஐடி ஜேஇ என்சிஆர்டி புக் இதெல்லாம் பார்த்துட்டு அதை காண்டிலும் நல்லா வரணும்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. ஆனா எக்ஸாம் செட் மைண்ட் எக்ஸாம் கொஸ்டின் ஒருத்தர் செட் பண்ணிட்டாருன்னா அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி இருக்கு. அந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி என்ன பண்ணுன்னா உங்களுக்கே தெரியாது ஒன்றும் இல்லை. கொஸ்டின் ஒரு 3 வருஷமா பார்த்து வரோம், அப்படியே டீச்சர் எடுத்ததே வராது. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா இது மாதிரியான மால்லெஸ் பேஸ் பண்ண சம் தான் வரும். லிமிட்டா மால்லெஸ் பேஸ் பண்ண சம் வரும், உங்களுக்கே நிறைய தெரியும். அதுக்கப்புறம் லிமிட்டா கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் லீஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் வரும். இதை நம்ம கண்டிப்பா சொல்லி தரணும்.
கண்டிப்பா சொல்றேங்க. சார் சூப்பரா கேட்டிருக்காரு லெக்சரர் கருணாகரன் சார். அவர் என்ன எதிர்பார்க்கறனா லிமிட் பொறுத்தவரையும் கிரேட்டஸ்ட் இன்ஜினியர் ஃபங்க்ஷன், லீஸ்ட் இன்ஜினியர் ஃபங்க்ஷன், மால்லெஸ் பேஸ் பண்ண சம் மட்டும் இல்லாம லிமிட் கண்டினியூட்டி எந்தெந்த தடவை வருது பாருங்க. அந்த 8th சாப்டர்ல வருது, அதை கண்டிப்பா டீல் பண்ணணும். அதுக்கு 11thலயே லிமிட் கண்டினியூட்டி சூப்பரா நடத்தி கொடுத்துட்டு இதை டீல் பண்ணணும். இப்ப இந்த வருஷம் வரலன்னு போக போக கேட்க ஆரம்பிப்பாங்க. லிமிட் கண்டினியூட்டிக்கு டிஃப்ரெண்ட் அப்ரோச் பண்ணலாம் சார். நீங்க டிஃப்ரெண்ட் அப்ரோச் யூஸ் பண்ணலாம்னு கேக்குறீங்க. இதுதான் மெத்தட்னு கிடையாது சார். அப்ராப்ரியேட் மெத்தட்னு எதுவுமே பிரிஸ்கிரிப்ட் மெத்தட்னு கிடையாது. டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இன்னைக்கு எஜுகேஷன் சிஸ்டத்துல டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் அடாப்டடு. ஆனா அது வந்து கரெக்டான மெத்தடா இருந்தால் எல்லாமே அக்செப்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பா என்னுடைய நீங்க டிஃப்ரெண்ட் மெத்தட் எடுத்துக்கங்க. ஆனா நீங்க சொல்ற பாயிண்ட் ரைட்டு. ஆனா டீச்சர்ஸ் இன்னும் சொல்றேன், என்சிஆர்டியும் என்ன பண்றாங்க, நீங்க சொல்ற பாயிண்ட் புது வரப்போற ரிவைவ் பண்ண பார்த்து இதை வைக்கிறாங்க. கண்டினியூட்டியும் லிமிட்டும் டிஃபரன்சிபிலிட்டி வைக்கிறாங்க. அதுக்கு 11thல 8th சாப்டர்ல அந்த 9th சாப்டர்ல டிஃபரன்சிபிலிட்டி கண்டினியூட்டி ஒழுங்கா சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த 8th சாப்டர் வந்தனா நம்மளுக்கு ஈஸியா புரியும், லிமிட் ஈஸியா புரியும் சார். அதனால அந்த 3 பார்ட் ஒழுங்கா பாருங்க சார். இனி பார்க்காதவங்க கூட நல்லா தரவா தெரிஞ்சுக்கின்னு லிமிட்ல மால்லெஸ் வச்சா மாதிரி பார்த்துக்கணும். அதே மாதிரி 8th சாப்டர்லையும் சரி லிமிட் டிஃபரன்சிபிலிட்டி ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி பார்த்துக்கணும் சார். அதே மாதிரி சார் என்ன சொல்றாருன்னா, இன்டகிரேஷனை பொறுத்தவரையும் சில சம்மு வந்து சிலபஸுக்கு இல்லாத மாதிரி இருக்கு. நடத்துறது நம்ம கடமை. எக்ஸாமுக்கு வருதா வரலையான்றதை விட நடத்துறது நம்மளுக்கு கடமை. சொல்யூஷன் புக்கில் கொடுக்காம இருக்காங்க, அதை பார்க்கக்கூடாது. கவர்மெண்ட் நம்மளுக்கு வந்து இமெயில் மூலியமா நோட்டீஸ் பண்ணாத வெளியும் நம்ம நடத்தி தான் சார் இருக்கணும். Does they give equal importance to all the chapters? Also, what are the chapters we can concentrate in the slow test? சார் இப்போ இருக்கிற சிஸ்டத்துக்கு எஜுகேஷன்னா கொஸ்டின் செட்டருடைய இது சார். எந்த வெயிட் ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுக்க முடியாது சார். யார் எந்த டாபிக்லோட எவ்வளோ வேணா கேட்கலாம். ஒரு சாப்டர் விட்டு இல்லாம சிபிஎஸ்சி இப்போ மெத்தட் மாதிரி இப்போ இந்த சாப்டர்லேருந்து இவ்வளோ எக்ஸசைஸ் இருக்கு, அதனால அதிக வெயிட்டேஜ் கொடுப்பாங்க. இப்போ பாருங்க, ஃபார் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா இப்போ கொஸ்டின் 2020ல 5 மார்க்கு 12th சாப்டர்லேருந்தே வரல. அது மாதிரி 3rd சாப்டர்லேருந்து வரல. இப்போ என்ன பண்ண முடியும்? அது மாதிரி நாமளே ஒரு யூகத்தின் அடிப்படையில் எடுத்துக்கலாம ஒழிய இப்ப அவனுக்கு ஏதுவா இருக்கிறது சாப்டர் எது அப்படிதான் நம்ம டீல் பண்ணலாம் ஒழிய நாம வந்து இந்த சாப்டர் படிக்க வச்சா இது பண்ணணும்ன்றத விட கான்செப்ட், எந்த கான்செப்ட் முக்கியமான கான்செப்ட். இப்ப பாருங்களா, ஃபர்ஸ்ட் சாப்டரா 6th 1.6 1.7 இது முக்கியமான கான்செப்ட். அந்த கான்செப்ட் சொல்லி கொடுத்து அந்த மாடல்ல ப்ராக்டிஸ் பண்ணணும். செகண்ட் சாப்டரா லோகஸ் ஈக்குவேஷன், அந்த கான்செப்ட் சொல்லி கொடுத்து அந்த மெத்தட் சொல்றது. 3rd சாப்டரா அந்த என்ன பண்ணணும்னா ஈக்குவேஷன் சால்வ் பண்றது x⁴ வச்சு அதை சொல்லி தருது. அதே மாதிரி 4th சாப்டரா லாஸ்ட் எக்ஸசைஸ் tan இன்வர்ஸ் வச்சு வந்து பாருங்க, அந்த லாஸ்ட் எக்ஸசைஸ் 4.5 சொல்லி தருது. 5th சாப்டரா 5.5 எக்ஸசைஸ் அப்ளிகேஷன் ப்ராப்ளம் சொல்லி தருது. இது மாதிரி தான் எடுத்துக்கணும். ஒரு சாப்டரா எடுத்துக்க முடியாது. ஒரு சாப்டரா எடுத்தா ஃபுல்லா படிக்க வச்சா அப்படிலாம் கிடையாது. 6th சாப்டரா அதே மாதிரி பிளேன் ஈக்குவேஷன்ஸ் அந்த 7 ப்ராப்ளம் அந்த எக்ஸாம்பிள் சம். 7th சாப்டரா 7.1 7.2 7.8 7.7. 8th சாப்டரா யூலர்ஸ் தியரம் பேஸ் பண்ண சம். அது சார் சொன்ன மாதிரி கண்டினியூட்டி லிமிட் இந்த மாதிரி சம். இல்லைன்னா வெரிஃபை டோ ஸ்கொயர் டோ ஒய் டோ எக்ஸ் டோ ஒய் ஈக்குவல் டோ ஸ்கொயர் டோ ஒய் டோ ஒய் டோ எக்ஸ் அது மாதிரி சம். இல்லைன்னா 8th சாப்டரா சொல்லியாச்சு. 9th சாப்டரா ஏரியா பிட்வீன் ஏரியா கண்டுபிடிக்கிற எக்ஸசைஸ் இம்பார்ட்டன்ட். அது போல 10th அப்ளிகேஷன் ப்ராப்ளம் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். 11th பொறுத்தவரையும் நம்மளுக்கு என்னன்னா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். மீன் அண்ட் வேரியன்ஸ், குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், பிடிஎஃப் இதை பார்த்து வச்சுக்கணும். பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் முக்கியமா சொல்லி தரணும். லாஸ்ட் எக்ஸசைஸா அந்த டேபிள் வராம சம்மு, அந்த 5 ப்ராப்பர்ட்டி அந்த 5 ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணாம சம்மு, இதை மட்டும் எடுத்து கான்சன்ட்ரேட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா பையன் வந்து மோர் தென் 60 மார்க் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். சின்ன சின்ன கான்செப்ட் ஒன்னு விடாம எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸசைஸ் சின்ன சின்ன கான்செப்ட் சொல்லி தரணும். 2 மார்க் 3 மார்க் இதுதான் இம்பார்ட்டன்ட். அப்படியே புக்ல இருந்து வரும் சொல்ல முடியாது. அவுட் ஆஃப் 7 கொஸ்டின்ஸ் எது கொஞ்சம் தான் வரும், லிஸ்டா தான் வரும். அப்ப சின்ன சின்ன கான்செப்ட் எடுத்து கொடுத்து அதை நம்ம சால்வ் பண்ணி கொடுத்து அவங்க ஒர்க் பண்ண வாங்க வச்சாதான் நம்ம வந்து ஃபுல் மார்க் எடுக்க முடியும் சார். தேங்க்யூ சார்.
என்ன சார்? இல்லை வந்து நான் இன்னைக்கு பார்த்தா இந்த ஆகணும். அவரை சொன்னாதான் நல்லது. ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ வியர்ஸ். கண்டிப்பாக இந்த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதில் வந்து அந்த மைனர் எப்படி ஸ்மார்ட் கிளாஸை பயன்படுத்துது, ஆன்லைன் மெத்தடில் எப்படி செய்கிறது, பசங்களை எப்படி இன்ஸ்பயர் பண்ணுறது, நிறைய ஸ்கில் மெத்தடெல்லாம் கொடுத்துருந்தாரு. அதுமாதிரி கான்செப்டுக்கு வெயிட்டேஜ் கொடுக்குறது, அச்சீவ்மெண்ட் ஆஃப் 5% இன் போர்டு எக்ஸாம், பவர் பாயிண்ட் யூஸை எப்படி கிளாஸ் ரூமுக்கு பயன்படுத்துறது, அடுத்து ஹேண்ட் ஸ்பாட்டு, எக்ஸாம் டிப்ஸு, இதை பற்றிலாம் வந்து தெளிவாக சொல்லியிருந்தார். அதுமாதிரி கிளாஸ் ரூம் ஒர்க் ஷாப்பு, பசங்களை எப்படி கூட்டுன்னு வந்து போர்டில் டயக்ராம் வரைய வச்சு எப்படி அப்ளை பண்ணுறது ஃபார்முலா, அந்த சால்விங் அப்ரோச்சஸை பற்றி தெளிவாக விரிவாக சொல்லியிருந்தார். அதனால் நம்ம வந்து என்ன செய்யணும், we should get the help of computer science students to develop e-content டெவலப் பண்ண சொல்லணும். அதாவது லிங்கிங் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வித் மேத்தமேட்டிக்ஸ் பேஸ் பை மேத்ஸ் டீச்சர். அப்போ அந்த பாடத்தில் எடுத்து அதையும் சேர்த்து சொல்லணும். வெறும் மேத்தமேட்டிக்ஸை மட்டும் சொல்லினதோட ஃபிசிக்ஸில் என்ன மேத்ஸ் இருக்குது, கெமிஸ்ட்ரியில் என்ன மேத்ஸ் இருக்குது, அந்த பாடம் நடத்தும் போது இது கண்டிப்பாக உங்களுக்கு ஃபிசிக்ஸ் உதவும்பா, கெமிஸ்ட்ரிக்கு இது உதவும் அப்படின்னும் போது அவன் வந்து இன்டர் ரிலேட்டட் சப்ஜெக்ட்னும் போது இன்னும் வந்து என்ன ஆகும், ஆர்வம் அதிகமாகும். இதெல்லாம் நம்ம செய்ய போகிறோம். இது ஒரு பிகினிங் தான். இன்னும் போக போக இது எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்றத உங்களுடைய ஆலோசனையின் பேரில் இதை செய்ய போகிறோம். இப்போதைக்கு என்ன செய்கிறோம், இப்போ இது ஒரு ஆரம்பித்து வச்சிருக்கிறோம். இது உங்களுடைய வரவேற்பை பொறுத்து, உங்களுடைய கொரீஸை பொறுத்து இன்னும் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்குறோம். இன்றைக்கே பார்த்தா நிறைய பேர் இன்னும் அதிகமாக கொரீஸ் கேட்கல. அதனால் இது வந்து மேலும் பல்வேறு ரிசோர்ஸ் பர்சனை கூட்டின்னு வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறோம். இது ஒரு தொடக்கம் தான். இனி வருங்காலத்தில் இதை எப்படி பயன்படுத்தலாம், என்னுடைய எப்படி யூசேஜ் எப்படி இருக்க போகுது அப்படின்றத உங்களுடைய வரவேற்பு பொறுத்து இருக்குது. அதனால் தேங்க்யூ வியர்ஸ், அண்ட் we will meet again. Thank you. On behalf of State Training Center and Directorate of School Education and Sarva Shiksha Abhiyan, thank you one and all for viewing this program. Thank you.